யூஎஸ் எலெக்ஷன்ஸ் இப்போ நடக்குது தெரியுமா? யூஎஸ் எலெக்ஷனை முன்னிட்டு ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அது ஒரு மேஜர் ஈவெண்ட், 4 வருஷத்துக்கு ஒரு இடம். அதனால தான் மார்க்கெட் இறங்குறது ஏறுற மாதிரி ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன். நேற்று நம்ம மார்க்கெட்டு இறங்குச்சு, அது மாதிரி யூஎஸ் மார்க்கெட் அதை பார்த்து இறங்கின மாதிரி நேற்றே பார்த்துருப்பீங்க. நடுவில் குரூப்பில் கூட கேட்டிருந்தார், அவர் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தனிஷ் இருக்காரா? அவர் தான் இன்னைக்கு மீட்டிங் இருக்கான்னு கேட்டார்னு நினைக்கிறேன். ஏன் யூஎஸ் மார்க்கெட் இறங்குச்சு திடீர் அப்படின்ட்டு. திடீர்னு எதாவது இறங்குமா? திடீர்னு எதுவுமே இறங்காது. திடீர்னு எதாவது ஏறுமா? அது மாதிரியும் கிடையாது. திடீர்னு ஏறாது, திடீர்னு இறங்காது. எல்லாமே பக்காவா ஒரு லெவல்ஸ் ஏறும், ஒரு லெவல்ஸ் வரைக்கும் இறங்கும், மறுபடியும் ஏறும், இறங்கும். இதுதான் மார்க்கெட். ஸோ அந்த ஃப்ளோவில் நம்ம நீந்த கற்றுக்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு என்ன மார்க்கெட் ப்ளஸ்ஸா? நேற்று டவுனுக்கு இன்னைக்கு ப்ளஸ். பங்குச்சந்தை ஏற்றத்துடன் நிறைவடைந்தது. ஓ, நம்ம அதை பார்க்கவே இல்லை வழக்கம் போல. அதனால இன்னைக்கு ப்ளஸ்ஸா மைனஸான்னு கூட தெரியாது உண்மையை சொல்லணும்னா. நம்ம எது ட்ரேட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம பார்க்கணும். நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க நிஃப்டியை பார்த்துருக்கணும். ஸோ இன்னைக்கு பங்குச்சந்தை ஏற்றத்தோடு தான் முடிவு அடைஞ்சிருக்கு. ஏன்னா நேற்று பயங்கரமான இறக்குமா, அதை எங்கே வரைக்கும் இறங்கும், எங்கே வரைக்கும் ஏறும் வரைக்கும் நமக்கு லெவல்ஸ் தெரியுது, அதை வச்சு விளையாட வேண்டியது தான். இப்போ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுதா? ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். கம்ஃபர்டபுளாக இருக்கா? தெரியுது, நல்லா இருக்கு. ஓ, நல்லா தெரியுது சார். ஓகே ஓகே. நான் உங்களுக்காக இது வரைக்கும் ரேஷியோ குறைச்சிட்டேன். சரி, இந்த தடவை ட்ரை பண்ணலாமேன்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் காமிச்சிட்ருக்கேன். சரி, இன்னைக்கு என்னென்ன ட்ரேட் பண்ணீங்க யாராவது டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லாட்டி புது சப்ஜெக்ட் டாபிக் டைட்டில் என்ன வைக்கிறதுனே தெரில எனக்கு டைட்டில். அதனால் ட்ரம்ப் ட்ரேடுன்னு ஒன்று வச்சேன் இன்னைக்கு. ட்ரம்ப் எலெக்ஷனை வச்சு என்ன மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. நமக்கு எதாக இருந்தால் நல்லா ஒன்று தான். நீங்கள் ஏதாவது புதுசாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க. நான் அப்புறமா டவுட்ஸு மற்றதெல்லாம் பின்னாடி நாங்கள் கேட்குறோம். புதுசாக ஒன்றும் இல்லை. ஈவெண்ட் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி பண்ணுறது? இப்போ எலெக்ஷன் வந்து ஒரு மேஜர் ஈவெண்ட். யூஎஸ் எலெக்ஷனுங்கிறது இட்ஸ் மேஜர் ஈவெண்ட். பட் எலெக்ஷனுக்காக இறங்குறது, எலெக்ஷனுக்காக இறங்குமா மார்க்கெட்னா கிடையாது. அந்த ஈவெண்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு நார்மல் ட்ரேடர்ஸ், இந்த சென்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரேடிங் உலகத்தில் யாரெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ தே கண்ட்ரோல் த மார்க்கெட். பட் ஓவரால் டைரக்ஷன் என்ன? இஃப் யூ சி ஹிஸ்டாரிக்கலி ஓவர் தி பீரியட் ஆஃப் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்பயுமே மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் மார்க்கெட் இறங்கினதா ஹிஸ்ட்ரியே கிடையாது. அப்போ எலெக்ஷனுக்கு அவுட்கம் என்ன வேணாலும் இருக்கலாம். அது ட்ரம்ப் தான் வின் பண்ணல, யார் ஜெயிக்கிறாங்கங்களோ முக்கியம் இல்லை. பட் ஓவரால் த சென்டிமெண்ட் வில் பி பாசிட்டிவ். பட் நீங்கள் எலெக்ஷனுக்காக இறங்கினது இறங்கிட்டு போயிட்டே இருக்கோம்ல, ஏறினது ஏறி அப்படி கிடையாது. இட்ஸ் நார்மல் மார்க்கெட் தான். அந்த ஈவெண்ட்டுக்காக சில ஹைட்டன்ட் வாலட்டிலிட்டி இருக்கும். அது இப்போ நடக்குது, பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அது எவ்வளோ தூரம் இறங்கினா இறங்கும், இல்லை ஏறினா ஏறுங்கிறது நம்ம கோயிங் பை லெவல்ஸ் தான். ஸோ எவ்வளோ ஏறப்போகுது இறங்க போகுது நமக்கு அக்கு ராணி வேற தெரியும். இன்ஃபேக்ட் யூஎஸ் மார்க்கெட்டே யூ கேன் ஸ்டடி லிட்ரலி. நம்ம யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணாட்டி கூட நம்ம குரூப்பில் பண்ணுறவங்களாம் கூட தே கேன் கோ பை எலெக்ஷன் அவுட்கம் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் மார்க்கெட் இஸ் வெரி வெரி கிளியர் வேர் இட்ஸ் கோயிங் அப்படின்றது. அதனால் நீங்கள் அதை பார்த்தே ஜட்ஜ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வி ஆர் தி பயனியர்ஸ். இப்போ நம்ம விஷுவல் ட்ரேடிங் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ யூ நோ தி எண்ட் ரிசல்ட். அது எலெக்ஷன் அவுட்கம் என்னவாக இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வழக்கம் போல் செயல்படலாம். பட் எலெக்ஷன் மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணோம், அவ்வளோதான். அந்த டெம்பரரி டவுன் சைட், டெம்பரரி ரேலி, அது எல்லாமே நடந்துன்னு தான் இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் ஈவெண்ட்ஸ். அது எலெக்ஷனுங்கிறனால ஒன்ஸ் இன் 4 year
அப்பட்டமாக தெரியும். பட் ஓவர் தி பீரியட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எலெக்ஷன் நடக்கும், ஸ்டேட் எலெக்ஷன் அது இது வந்துன்னு தான் போயின்னு இருக்கும். பட் அதுக்கேற்ற ஒரு மூமெண்ட் வாலட்டிலிட்டி, ஹைட்டன்டு வாலட்டிலிட்டி, ஆக்சுவலாக ஹைட்டன்டு வாலட்டிலிட்டி இருக்கும். நேற்று எவ்வளோ டவுன் ஆகிருக்கும் மார்க்கெட்டு. ஸோ நிறைய பேர் இன்னும் இறங்கும், யூஎஸ் மார்க்கெட்டு ஹியூஜ் டவுன் அப்படின்ட்டு இன்னும் இறங்கும்னு இன்றைக்கி நினச்சவங்களுக்குலாம் என்ன ஆயிருக்கு, டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா டுடே பங்குச்சந்தை பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் நியூஸ் இல்லையா. ஸோ அதுதான், ஸோ வழக்கமான மார்க்கெட் தான், பட் அந்த ஹைட்டண்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஷுட் பி எக்யூப்டு. என்ன வர மாட்டேங்க. ஸோ நேற்றே நம்ம அந்த US 30 போட்டு சார்ட் போட்டுருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. யாராவது இந்த விஷுவல் ட்ரேடிங் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்களா, இந்த மைட்டி நெட்ஒர்க்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம போஸ்ட் நேற்றே ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு இங்கே போட்டிருந்தேன். ஸோ எப்படி எக்ஸாக்டாக டு த லெவல்ஸ் மார்க்கெட் ப்ளே ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒன்றும் ஒரு இது கிடையாது, ஒரு சாதாரண விஷயந்தான். பட் மார்க்கெட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு பெருசாக இறங்குற மாதிரி தெரியும். பட் அந்த மாதிரி இறங்குச்சு கிடையவே கிடையாது, பர்ஃபெக்ட் லெவல்ஸ் டு த லெவல்ஸ். ஸோ அதை தான் நீங்கள் சார்ட்டை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. இன்னும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வேலை செய்யலையா? நேற்று ஏதோ பிரச்சனை போல. ஆமாம், அது சரி பண்ணியாச்சு அப்போ, பட் இப்போ வேலை செய்யலை. அது நமக்கு வர டேட்டா இதோ வருது, வர டேட்டா சோர்ஸ் வச்சு தான். ஏன்னா இது வேறு டேட்டா சோர்ஸு, நம்ம இந்தியன் மார்க்கெட் வேறு டேட்டா சோர்ஸு. ஸோ ஒன்று ஒன்று ஏதாவது டவுன் ஆச்சு இதாச்சுன்னா டேட்டா வராது அந்த, பட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகிடும் பொதுவாக. இப்போ நம்மளது வேலை செய்யுது, அது இன்டர்நேஷ்னல் தான் வரல. சரி, நம்மளது ஓவரால் நிஃப்டி புல்லிஷாக இருக்குதாட்டங்குதே, அப்படி தானே இருக்கு? 12,000 போகிறான். 12,000 அப்போ நமக்கு US எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. 12,246.90 பயங்கரமா இருக்கு. 1240 தாண்டா ரேலி, இல்லைன்னா அது திருப்பி முட்டிட்டு நிற்கும். 3 முறை போய் அடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவ்வளோதான் ஈவெண்ட் பேஸ்டு. இது வந்து கிளாசிக்காக நம்ம ஊர் எலெக்ஷன் போது நடந்தது, டிமானிட்டைசேஷன் போது நடந்தது, குஜராத் எலெக்ஷன், கர்நாடகா எலெக்ஷன், இந்த மாதிரி ரீசெண்ட் பாஸ்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன். இது மாதிரி இப்போ லேட்டஸ்ட் வந்து US எலெக்ஷன். பட் நமக்கு அது எங்கேயோ நடக்கிற எலெக்ஷனாக இருந்தாலும் த சேம் பீப்புள் மணி, அந்த ஃபாரின் ஃபண்டு, ஹியூஜ் ஃபண்டு, ஹெட்ஜ் ஃபண்டு, தே ஆர் தி மெயின் பிளேஸ். அப்போ அவங்க அங்கே பண்ணுற குரல் யுத்தி தான் இங்கேயும் காமிப்பாங்க, இறக்குறது ஏற்றுறது அதெல்லாம் மாறி மாறி நடக்கும். நாம் அதுக்கு பயப்படாமல் பண்ண வேண்டியது லெவல்ஸ் தெரிஞ்சு விளையாட வேண்டியது தான். ஸோ யூ ஹேவ் டு டேக் அ வியூ கால், இது மாதிரி இது லாங் போகுமா, எடுக்கலாமா, ஷார்ட் போகலாமாங்கிறது. ஏன்னா இட்ஸ் சேஞ்சிங் டைனமிக், மார்க்கெட் இஸ் ஸோ டைனமிக், பிளேஸை வச்சு மூவ்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நார்மல் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க தே மேக் ஓன் ஜட்ஜ்மெண்ட். ட்ரம்ப் தோற்றுருவார், இல்லை ட்ரம்ப் ஜெயிச்சிருவார், சம்திங் லைக் தட். அவர் ஜெயிச்சாருன்னா தோத்தா நமக்கு என்ன, மார்க்கெட்டில் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது தான் முக்கியம். ஸோ நாம் நம்ம வழி தனி வழி மாதிரி நம்ம வி ஃபாலோ சார்ட்ஸ், வி கோ பை சார்ட்ஸ். ஸோ சார்ட்டை பார்த்து போய்க்க வேண்டியது தான். அன்றைக்கி என்னென்ன மூவ்மெண்ட் தெளிவாக இருக்குது. அதுவும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு டே டு டே நம்ம குரூப்பே வெல் ஸ்மார்ட் இனஃப், மெனி பீப்புள் இட் ரியலி அப்ரிஷியேட் பண்ணோம். நிறைய பேர் பிக்கப் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் ட்ரெமெண்டஸ் சக்ஸஸ். நம்ம குரூப் சக்ஸஸ் ரேஷியோவை ஹையஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அது அந்த மாதிரி கேங்கு யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸாக இருக்காங்களோ நீங்கள்லாம் ஜஸ்ட் யூ கேன் நெட்வொர்க் அமாங் யுவர் செல்ஃப். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இந்த சென்ஸ் 100% நாம் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில், வெளியாட்கள் வேறு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் விளம்பரம் அது இதெல்லாம் எதுவும் இல்லாமல், இன்ஃபேக்ட் நான் மட்டுமே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. நீங்களாம் இன்ட்ராக்ட் பண்ணலாம், உங்கள் ஓன் போஸ்ட் பண்ணலாம், உங்கள் ஓன் ஃபைண்டிங்ஸ், உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ யூ கெயின் த நாலேஜ். இதுக்கு நானே மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ நம்ம 2017 த மொமெண்ட் ஐ ஸ்டார்டட் ஷேரிங். இப்போ நம்ம சேர்ந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளில் சேர்ந்த கூட்டம் இல்லை. இன்ஃபேக்ட் நாலேஜ் ஷேரிங் இஸ் ஹியூஜ் பவர், மல்டிப்ளை தான் ஆகும். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு நிறைய தடவை கோடிட்டே காமிச்சிருப்பேன். யாராவது குவரி கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்ல தான் உங்களுக்கே கிளாரிட்டி கிடைக்கும். த மொமெண்ட் யூ பிகம் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் லெவலுக்கு வந்துட்டீங்க, யூ பிகம் தி ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இன் தட் பர்டிகுலர் செக்மெண்ட். இப்போ நம்ம யாராவது ஆப்ஷனில் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் சார்ட் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஆப்ஷனில்
அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிப்பீங்க. ஆப்ஷனில் நீங்கள் இன்னும் ட்ராவல் பண்ண கற்றுப்பீங்க. ஸோ த மோர் யூ ஷேர் யூர் நாலேஜ், த மோர் யூ லேர்ன். இன்ஃபேக்ட் ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம சிஸ்டமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஒன் டே டெவலப்மெண்ட், ஒன் டே சக்ஸஸ்லாம் கிடையாது. இட்ஸ் அ கியூமுலேட்டிவ் ஃபேக்டரு. நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம டீமில் இன்வால்வ் ஆங்க அத்தனை பேருடைய இது இதில் இருக்குது. ஸோ அவ்வளோ பேர் இன்புட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி 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 ஃபைன் டியூன் பண்ணி இன்றைக்கி ஒருத்தர் இந்த வாரம் அட்டன் பண்ணுவார், அவ்வளோ சிலாகிச்சு அமுச்சிருக்காரு. 99% யூ ஹவ் கிராக் த சிஸ்டம்ங்கிற மாதிரி இஎஸ் ஃபெல்ட். இன்ஃபேக்ட் நம்ம 100% கிராக் பண்ணியிருக்கோம். ஒரே இடம் நம்ம சறுக்கிறது எங்கன்னா, நமக்கு 100% டேட்டா, ரா டேட்டா எங்கேயுமே கிடையாது உலகத்தில். அப்படி ஒரு டேட்டா நமக்கும் கிடைச்சிதுன்னா வி ஆர் 100% ஷுவர், பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம், லெவல்ஸ் கேப்சர் பண்ணலாம். பட் நமக்கு வர டேட்டா வச்சு திஸ் இஸ் த பெஸ்ட், வாட் எவர் யூ ஆர் சீயிங் இஸ் தி பெஸ்ட். அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேறு எங்கே போனீங்கனாலுமே கிடைக்காத ஒரு விஷயம் இது. ஸோ அதை பயன்படுத்திக்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. த மொமெண்ட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி யூ ஷேர் யர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், யூ ஷேர் யர் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண யூ கெயின் மோர். இன்ஃபேக்ட் நீங்கள் கொடுக்க கொடுக்க யூ கெயின் மோர். அது ரியாலிட்டியில் இட்ஸ் ட்ரூ. அது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இது இன்ஃபேக்ட் சில பேர் அவங்கவுங்களுக்கே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க சில விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களும் சேர்ந்து உங்களோட பயணப்பட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும், உங்கள் கூட வரவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதை தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணிருக்கோம், நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் ஃபிலாசபி. ஸ்பெசிஃபிக்காக யாராவது எதாவது இன்றைக்கி ட்ரேட் பண்ணி என்ன இது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு, இல்லை புதுசாக ஜாயின் ஆனவங்க நம்ம குரூப்பில் யாருன்னு தெரில, யாராவது இருந்தால் கேளுங்க, எப்படி ட்ரேட் பண்ணோம், என்ன என்ட்ரி பண்ணோம், ஏதாவது ரீசெண்டாக ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இந்த செஷனே அவங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தான், மெயினாக நியூ கமர்ஸ் அவங்களுக்காக தான். நம்ம குரூப்பில் இப்போ ரெகுலராக கலந்துக்கிறவங்களே கலந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நிறைய சைலண்ட் மொமெண்ட் ஆயிடுச்சு. அதனால் புதுசாக இருக்கிறவங்க யாராவது குவரி, கிளாரிஃபிகேஷன், கொஷின் ஏதாவது பேசிக்காக இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா கேட்க கேட்க பேச பேச தான் உங்களுக்கும் தெளிவு கிடைக்கும், சப்ஜெக்ட் கிளாரிட்டி கிடைக்கும். இவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? நிஃப்டி பண்ணீங்களா, பேங்க் நிஃப்டி பண்ணீங்களா, ஸ்டாக்ஸ் பண்ணீங்களா, வழக்கம் போல் ஏதாவது ஸ்டாக் எடுத்து பண்ணீங்களா? இன்னைக்கு எந்த ஸ்டாக் ஹீரோ? கோட்டக்கா? யாராவது கோட்டக் பண்ணீங்களா இன்னைக்கு? 54 பேர் இருக்காங்க, அமைதியா இருக்கு. அதான் கேட்குறேன். கோட்டக் இட்ஸ் அ மேஜர் நியூஸ். இண்டஸ்இண்ட் பேங்க் எடுக்கிறான்ட்டு நேற்று எப்படி இறக்கி விட்டான், இன்னைக்கு 10% அடிக்கிறான் கேப்பு. பட் நியூஸுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாருங்க, டிலேடு ரியாக்ஷன். எல்லாத்தையும் பிச்சுட்டு போயிட்டு இருக்குது. எல்லா டார்கெட் அச்சீவ்டா. இந்த டவர் நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 200 ரூபாய் இன்னும் 3 டவர் இருக்கு ஹெச்டிஎஃப்சி மாதிரி. ஸோ கோட்டக் பேங்கோட எங்கே நோக்கி போயிட்டு இருக்குன்ட்டு. பட் நியூஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? பட் நியூஸ் எல்லாம் பின்னாடி தான் வரும். பட் சிஸ்டம் கிளியராக இருக்குது. இவன் முன்னாடியே இங்கே போகிறது பிளான் பண்ணிட்டானுங்க, மாதத்துக்கு முன்னாடி, பல மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அதை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கு. இதில் யாராவது பண்ணீங்களா? இன்னைக்கு கோட்டக் இட்ஸ் கோல்டு மைன் மாதிரி. இன்னைக்கு யாருன்னு ரேலியில் அது உங்களுக்கு இன்னைக்கு டேட்டாவாக இன்றைக்கி தான் காமிச்சிருக்கோம். பட் இட் வாஸ் பில்டப்பு, அதோடைய பொசிஷன் பில்டப்லாம் ரொம்ப நாளாக நடந்துன்னு இருக்கு. ஐசிஐசிஐ பொருளி, போஷ், டாடா பவர், எம்ஆர்எஃப் இதெல்லாம் பெருசு, இன்ஃப்ராடெல், ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இவ்வளோ ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இருக்காங்க. இதில் யாராவது ஒருத்தங்க ஒன்று பண்ணியிருந்தாலே இட்ஸ் a ஹியூஜ் சக்ஸஸ் தான். இதில் எதை வேணாலும் எடுத்து பண்ணியிருக்கலாம் நீங்கள். அது இட் மே பி a down or up stock, that is different. பட் ஆக்ஷனில் இருக்கிற ஸ்டாக்கு லைக் கோட்டக் மாதிரியே 10 இல்லை எத்தனை ஸ்டாக் இருக்கு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் டீப் டவுன். கோஃபோர்ஜ் தான் எத்தனை நாள் டாப்பில் இருந்துச்சு, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஆறி இருக்கு. ஸோ இன்றைக்கி டாப்பில் வந்தவங்க கோட்டக்லேருந்து ஏஷியன் பெயிண்ட், இதில் ஸ்டாண்டர்ட். ஸோ அது மாதிரி யாராவது இன்றைக்கி ஸ்டாக் பண்ணவங்க இருக்கீங்களா? இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா குவரி? ஹலோ சார். ஏஷியன் பெயிண்ட் படம் பார்க்கவே அருமையாக இருக்க.
ஹலோ கண்ணுல ஒத்திக்கலாம் மாட்டேங்க. சொல்லுங்க சார், பழனி வண்டலூர்ல இருந்து சார். பழனி சொல்லுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன் சார். ஓகே ஒன்லி மானிட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ என் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவா? நீங்க பண்றீங்களா? பண்ணுங்க. நீங்க பிரசன்டரா மாறிக்கலாம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் தெரியுதா சார்? தெரியலையே. ஓகே ஓகே, தெரியுது. நான் பழைய டேட்டா வச்சு இது மாதிரி லைன்ஸ் வந்து ட்ராக் பண்ணும் சார், ஹரிசாண்டல் லைனு. ஓகே. அதை வச்சு என்ன பண்ண, வேல்யூஸ் தெரிஞ்சுட்டு கரெக்டாக இன்னைக்கு வந்து இது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணேன் நான். சரி, 80ல வாங்கினேன் பேங்க் நிஃப்டி. ஃபியூச்சரா? இல்லை, ஆப்ஷன். ஓகே. எந்த ஸ்ட்ரைக் ரேட்டு? 25,000. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் 24,210 இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, இந்த லெவலில் வாங்கினேன் நான் ஆக்சுவலாக. ஓகே. இது எப்படி அப்சர்வ் பண்ணனாக்கா, பழைய பேக்ல போயிட்டு அப்சர்வ் பண்ணுவேன். ஓகே. இங்க தெரியும், இந்த வந்து இந்த இடத்துல வந்து அப் ஆகுது. எந்த இடம் தெரியலையா? ஓகே ஓகே. அதனால வந்து இதை வந்து இந்த லைன் வந்து ட்ராக் பண்ண இந்த இடத்துல நான் என்ன எடுக்கிறீங்க? அது சரியா, வேப்பா ட்ராக் லைன் வந்து ட்ரா பண்ணணும், ஹரிசாண்டல் லைன். ஓகே ஓகே. 24,210 இந்த இடத்துல. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்வர்ட்ல தான் இருக்கும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து கீழே வருது மேலே வருது ட்ராக் பண்ணிட்டு மேக்ஸிமம் இந்த 24,805 தான் சார் போகுது இன்னைக்கு. அதுக்கு மேல போகல சார் அது இன்னைக்கு. அதையும் நான் வந்து ஆல்ரெடி ட்ராக் பண்ணி லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. இது எப்படி பார்த்தோம்னாக்கா, இது ப்ரீவியஸ் டேட்டால பேக்வர்ட்ஸ் போயிட்டு பார்த்தேன் நான். மேக்ஸிமம் எவ்வளவு வந்து போகுது அப்படின்ட்டு பேக்ல போய் பார்த்தேன். பார்த்துட்டு அந்த லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிருக்காரு. பழைய டேட்டா ஹிஸ்டாரிக்கல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிருக்காரு. கரெக்ட்டா அந்த லெவல் தான் சார் போகுது அது. அந்த லெவல்ல வந்து கரெக்ட்டா சேல் பண்ணுங்க சார். நான் இன்னைக்கு வந்து 200 வரைக்கும் போச்சு, ஆனா 175ல தான் நான் சேல் பண்ணேன். ஓகே. 80ல வாங்கினேன், 80ல வாங்கினேன், 170க்கு வித்துருக்கீங்க. ஆமா சார். 200 வரைக்கும் போச்சு. சரி, நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் வந்து சரி வேணான்ட்டு இன்னைக்கு அது 2000 கூட போகட்டும், நம்ம காசு பண்ணலாம். ஆமா, இதை மட்டும் பார்க்கல, நம்ம ட்ரேடிங் கன்லயும் ஃபாலோ பண்ணி தான் பண்ணலாம். ஓகே. அதையும் பார்த்துட்டு எதையும் மேட்ச் பண்ணி பண்ணேன். இது என்ன 100 டேப் ஓபன் பண்ணிருக்கீங்க? ஆபீஸ் ஒர்க்லாம் இருக்கு சார், அதையும் அப்படியே பட்டு. அப்ப எவ்வளவு மெமரி சிஸ்டம் இது? இது வந்து 12 GB RAM சார். இது அப்படி இருந்தாதான் தாங்கும், இல்லாட்டி இவ்வளவு டேப் தாங்காது. இது 3 lakhs சார் இந்த லேப்டாப். இது ஓகே ஓகே ஓகே. ப்ரிசிஷன் அப்படின்னு மாடலு. 12 GB கிராஃபிக்ஸ் கார்டே வந்து 8 GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஓகே. ஹை எண்ட் மாடல், அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அதான் அவ்வளவு மெமரி இருந்தா தான் தாங்கும். ஆமா, இது மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நம்ம ட்ரேடிங் கன்ல இது மாதிரி ஹரிசாண்டல் லைன் வந்து டிராப் பண்ற மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். இல்ல அதெல்லாம் வரப்போகுது, நீங்க கேட்காமலே வரப்போகுது. பட் இந்த லைன் இன் கியூல இருக்கு. ஓகே சார், ஓகே சார். இது மாதிரி நம்ம எடுத்த உடனே பை பண்ணாம எடுத்த உடனே சடனா வந்து பை பண்ண கேட்கலாம்னு நினைச்சேன். ட்ரெண்டிங் லைன் இது மாதிரி லைன்ஸ் டிராப் பண்ற மாதிரி வேணும். இல்ல உங்களுக்கு ஃபுல் டூல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு, டிராயிங் டூல்ஸ். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட், இது ஒரு இங்க ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது சார். இது ஆக்சுவலா 24,528ல. அது வந்து நம்ம சிலர் வந்து அந்த லெவலையும் ப்ராஃபிட் பண்ணலாம், இல்ல வெயிட் பண்ணாக்க அடுத்த லெவலுக்கு போகும் சார். இன்னைக்கு பக்கவா இந்த லைன் வந்து எனக்கு. ஓகே ஓகே. இது மாதிரி இது எப்படின்னாக்கா, நான் பேக்ல போயிட்டு டேட்டா ஃபாலோ பண்ணிட்டு
ட்ராப் பண்ணிட்டு பண்ணேன். இது மாதிரி பண்ணா சும்மா எடுத்தவொடனே நம்ம ட்ரேடிங் இது விஷுவல் இதை பார்த்துட்டு நீங்க லெவல்ஸ் கேப்சர் பண்ணிடுறீங்க, எது வரைக்கும் போனா வந்தான் அப்படின்ட்டு. ஆமா, ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ணாம கொஞ்சம் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணா நல்லா ப்ராஃபிட் பண்ணுது. இது மாதிரி நான் ஒரு 5 days பண்றேன் சார், நல்ல ப்ராஃபிட் சார் எனக்கு. வெரி குட் வெரி குட். நேத்து 8000 ப்ராஃபிட் பண்ணேன் பிஇல 24 பி பேங்க் நிஃப்டி. ஆமா, நேத்து வந்து பிஇ டே. ஆமா, இன்னைக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே புட்டுல காசு பண்ணவங்க தான் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. நேத்து 8900 கிட்ட பண்ணேன், இன்னைக்கு இது பண்ணேன் 5 இன்னைக்கு வந்து 4800 கிட்ட வந்துடும். ஓகே, இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஒன்லி பேங்க் நிஃப்டி பண்ணாலே நல்லா ப்ராஃபிட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆப்ஷன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்ல கரெக்டா பண்றீங்க. இது நீங்க எப்படி பண்றீங்கன்ட்டு இப்ப மத்தவங்க எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே. அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல நம்ம சொல்றதோட அவங்க ஓனா என்ன சொல்றது ஹோம்வொர்க் பண்ணாதான் சார் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரெக்கார்டிங் செஷன் தானே இது, அப்படியே ஒரு இது சொல்லிடுங்க, ரெக்கார்ட்ல இருக்கட்டும், பின்னாடி பாக்குறவங்க யூஸ் ஆகும். இல்ல அதுதான் சார், நான் வந்து எடுத்து டக்குன்னு இந்த ட்ரேடிங் விஷுவல்ல வந்து ட்ரேடிங் கேன்ல ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணாம கொஞ்சம் பேக்வர்டு போயிட்டு எப்படி எல்லாம் எந்த லெவல்லாம் போயிருக்கு அப்படின்ட்டு. இல்ல நீங்க விஷுவல் ட்ரேடிங்ல பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் டார்கெட்ஸ் எல்லாம் வச்சு போடுறீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா, எந்த லெவல்ல இறங்கி அது என்ன டைம் ஃப்ரேம், அது எப்படி போடுறீங்கன்னு அப்படியே சொல்லிடுங்க, சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி சொல்லிடுங்க. 3 minutes 5 minutes போட்டிருக்கேன் சார். 3 minutes 5 minutes 1 minute கூட போட்டிருக்கேன் நான். எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து கோடை போடுங்கன்னு சொல்றாங்க. அது கஷ்டம் சார், அது அப்புறம் இருக்கிறதோ போயிடும். இல்ல அந்த ரொம்ப டைம் எடுக்கும் சார் அது ஒண்ணு. ஓகே ஓகே, கொஞ்சம் நோட் பண்ணி இன்னைக்கு போட்டது கிடையாது. இதை விட்டுருங்க, நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் சும்மா ஒரு சாம்பிளுக்கு போட்டுக்கலாம். டிசிஎஸ் ஏதோ ஒண்ணு, இது புது ஸ்டாக், நீங்க யூஸ் பண்ணாத ஸ்டாக் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இல்ல உங்க மெத்தட் ஒண்ணு, அதை நீங்க பேங்க் நிஃப்டி மார்க் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி வேற எதுக்காவது சாம்பிளுக்கு மார்க் பண்ணி காமிங்கன்றாங்க மாடலுக்கு. அது கொஞ்சம் கஷ்டம் சார், இப்போ உடனே பண்ண முடியாது. ஓகே. அதே மாதிரி இந்த investing.com வந்து பாத்தீங்களா? ஆமா, இதுல போயிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் பார்த்துட்டு அந்த லெவல்லையும். ஆமா, அதெல்லாம் ரா சார்ட்டே கிடைக்கும், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மார்க் பண்ணி. இந்த லெவல் இங்க தெரியுது பாத்தீங்களா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். ஆமா, இந்த லெவல்லாம் வந்து 5 minutes 2 minutes எப்படி இருக்கு, அது எப்படி மேட்ச் ஆகுது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணேன் நான். ஓகே, இதெல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது, எந்த லெவல்லாம் கரெக்டா டார்கெட் ஹிட் ஆகுதுன்ற பார்த்துட்டு அது மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல எதை எடுத்துப்பீங்க? கிளாசிக்கா, ஃபிபனாக்கியா, கேமரில்லாவா, உடியா, என்னென்னமோ இருக்குது, R1 R2 S1 S2லாம். இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்ப்போம், ஓவரால பார்த்துட்டு ஆவரேஜா எடுத்துக்கிறது சார். இது எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ட் 1 ரெசிஸ்டன்ட் 2 இதில் எடுத்து கிளாசிக்லேயே கூட எடுத்துக்கிறேன் நான். ஆவரேஜா பாக்குறேன், இதை பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பார்த்தாலே ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, இது மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்க லெவல்ஸ் மார்க் பண்ணிடுறீங்க, அதுல ப்ளே பண்றீங்க. ஆமா சார், அந்த லெவல் கரெக்டா ஹிட் ஆகுது சார். இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு பர்ஃபெக்டா ஹிட் ஆச்சு. இதுக்கு மேல போகவே இல்லை இன்னைக்கு இல்ல எல்லா நாளும் அப்படிதான் பண்ணுது. இது பாருங்க, இன்னைக்கு போகவே இல்லை. 1 minute பாருங்களேன், இது மேல போல பாருங்க டாப். நம்ம விஷுவல் இது பாத்தீங்களா சார்ட்? ஆமா, இதுக்கு மேல மார்க் பண்ணானே, அதுக்கு மேல கரெக்டா அந்த லெவல் தான் போகுது, அதுக்கு மேல போகவே இல்லை. இது 1 minute, இது 3 minutes. 3 minutes வைங்க பாருங்க. பேங்க் நிஃப்டிலேயே நல்லா பண்ணலாம் சார். நம்ம கொஞ்சம் பொறுமையா பண்ணணும் சார். அதான் சார், அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. அதுல அந்த பொறுமையாங்கிற வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அதான் சார், பொறுமையா பண்ணாலே ரொம்ப நல்லா பண்ணலாம். அவசரப்பட்டு இன்னைக்கு ஒரு 2000 சம்பாதிக்கணும் 3000 சம்பாதிக்கணும்னு அது மாதிரிலாம் எய்ம் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா பண்ணி முதல்ல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றோம்லாம். அதுவும் இன்னைக்கு நிஃப்டி 3 நிமிஷத்துல ஒரு டார்கெட் போட்டா பாருங்க, காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வந்து முடியற வரைக்கும் ஆகப்பட்ட பெருமை. ஆர்எஸ்ஐ இன்னைக்கு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு சார் டேல, அது ஒரு பிளஸ். ஓகே, அப்ப உங்களுக்கு ட்ரம்ப் எலெக்ஷன் தெரிஞ்சு போச்சு, யுஎஸ் எலெக்ஷன்.
இது மாதிரி லைன் கொண்டு வாங்க சார். கொண்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் நம்ம ட்ரேடிங் கேன்ல. இல்ல அது இருக்கு, நீங்க கேட்காமலே வரும். அது என்னைக்குன்னு நம்ம அப்டேட்னு போடும் ஆல்ரெடி. பேஸ் ட்ரேடிங் கேன்ல பேஸா வச்சு தான் நான் பண்றேன். இதையும் பாக்குறது நானு. ரைட். இத பேஸா வச்சு அதுல வந்து இதுல லைன் போட முடியல, அதனால அதுல ஆமா அது உண்மைதான். நம்ம அது லைன் கொண்டு வந்துரும். அதை மார்க் பண்ணி பண்றது. அதே மாதிரி இப்போ இது வந்து ஃப்ரீ எடிஷன் தான். அதுல அலர்ட்ஸும் அதிகமா போட முடியல. அலர்ட்ஸ் நோட்ஸ்லாம் போடலாம். ஆமா எல்லாமே நோட்ஸ் கூட போடலாம் சார். நோட்ஸ் போட்டாக்கா இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த லெவல் இது பையிங் லெவல், செல்லிங் லெவல் அப்படின்ட்டு. ஆமா ஆமா. ஆனா இது ஃப்ரீன்றதால அலோவ் பண்ணல. இது அது மாதிரி நம்ம இதுல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் அது எல்லாமே இருக்கு. வரும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்துடும். என்னோட இது ஃபீட்பேக் வேற எதுவும் இல்லை. இல்ல உங்களை மாதிரி ஃபீட்பேக் வச்சு தான் நம்ம சிஸ்டத்தை மெருகேற்றிக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி நீங்களும் கேட்க தான் அதுவும் கூடும் அதோட வேல்யூ. ஓகே சார். இது அலர்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்றது. உங்களுக்கு என்ன ஏதுன்றதுல நீங்க ஷேர் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து இன்னும் டெவலப் ஆயிட்டே இருக்கும். இங்க அலர்ட் நேம் போட்டு மெசேஜ் இது மாதிரி பேங்க் நிஃப்டி ஃப்ரீ கிராசிங் ஹரிசான்டல் லைன் அது மாதிரி இது மாதிரி மெசேஜ் போட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். இது மாதிரி இருந்தா கொஞ்சம் புரியுது. இது பையிங் லெவல் 2, பையிங் லெவல் 3, செல்லிங் லெவல் அந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா ஸ்டார்டிங்ல. ஓகே. ஆனா ட்ரேடிங் கேன்ல ரொம்ப ட்ரேடிங் கேன்ல இதுவும் இதுல நீங்க போட்டு கொடுத்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம மற்றதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை. மற்ற நியூஸ் அது இதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்றதே கிடையாது. பார்க்கலாம், மார்க்கெட் முடிஞ்சு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். ஓ இப்படிதான் அந்த நியூஸ் எஃபெக்டா இருக்கான்ட்டு. இல்ல அதை நம்ம கன்சிடர் முதல்ல அதெல்லாம் பார்க்க தோணும். இப்போலாம் தெரியுது. இதுல பாத்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் டைம்ஸ் இருக்கு, மணி கண்ட்ரோல் இருக்கு, இன்வெஸ்டிங் இருக்கு, இன்னும் நிறைய வச்சிருக்கேன் நானு. ஆனா இதெல்லாம் நான் போகவே மாட்டேன். நியூஸ்க்குலாம் போறதே கிடையாது. இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சது, கிளியரா தெரிஞ்சிருக்கு இவ்வளவுதான் போகும் அப்படின்னு. நியூஸ் வந்து உங்களை கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணிடும், பயஸ்டா மாத்திடும். ஆமா சார். நியூஸை பார்த்துட்டு இது நெகட்டிவ் நியூஸ் நீங்களே இறங்கும்னு நினச்சிப்பீங்க, பாசிட்டிவ் நியூஸ் ஏறும்னு நினச்சிப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. அதை பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஜென் நிலையில இருப்பீங்க. இப்போ இந்த லைன் மார்க் பண்ணதால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நிறைய இடத்துல வந்து இறக்கி விடுவான். இங்கெல்லாம் இறக்குறான் பாத்தீங்களா, இறக்கி ஏற்றுவான். ஆமா. அதனால இது கண்டிப்பா இந்த லெவல் போகணும் ஒரு இது இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அது கரெக்டா போச்சு சார். ஓகே. நிறைய இடத்துல இறக்கணும். ஆனா இந்த லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது, இது போகும், கண்டிப்பா இன்னைக்கு போகும் அப்படின்ட்டு. இதுதான் சார் என்னோட ஃபீட்பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட். தேங்க்யூ சார். என்ன மகேந்திரன், புரிஞ்சுதா கோடு? இனிமே நீங்களும் வரைய போறீங்களா பாண்டிச்சேரி மகேந்திரன்? புரிஞ்சுது சார். நீங்களும் ஒரு கோடு, எல்லாரும் கோடு வரையறாங்க. கரிஷ்மா குரூப் எல்லாம் கோடு வரையறாங்க, நம்மளும் வரையணும்ல, கோடு வரைவோம். நமக்கு ஓரளவு புரியுது சார். நல்லா பக்காவா இருக்கு. கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் ஆரம்பத்துல தடவிட்டாண்டு வேகமா இறங்கிட்டேன். அதனால கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டு அப்படியே பண்ணலாம். ரைட். வேற யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பேசுறீங்களா? சிஸ்டம் முன்னாடி யாரா இருக்கா? ஏன்னா நிறைய பேர் மொபைல் குரூப் உங்க குரூப்ல. யாரும் இல்லையா? பேர் இருக்காங்க. கல்யாண் பேசலாமா? கல்யாண் இருக்கீங்களா? ஆன் ஹோல்டுன்னு இருக்கு. அவர் பேசினாலும் ரத்தன சுருக்கமா முடிச்சிருக்காரு. இவரு விக்னேஷ் இருக்காப்லையா? அவரெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாரு, ஹெட்ஜிங். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு புட்டு வாங்கிக்கிறாரு, ஹெட்ஜ் பண்றாரு. ஸோ ஸ்டாக் ஃபியூச்சர் ஏறுது, புட்டு வேஸ்ட் ஆகுது, பட் ஸ்டில் ஹி மேக்ஸ் மணி இன் கால். அந்த மாதிரி பண்றாரு.
அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி ஆளாளுக்கு ஒன்று கஸ்டமைஸ் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது சூட் ஆகுது. இப்போ இவர் எப்படி லைன் வரைகிறாரு, ஒருத்தர் எப்படி ஹெச் பண்ணுறாரு, ஒருத்தர் எப்படி கிராஸ் ஓவர் மட்டும் பண்ணுறாரு, ஒருத்தர் எப்படி ரிவர்சல் மட்டும் பண்ணுறாங்க. ஆளாளுக்கு ஒரு ஸ்டைலு. பட் பேஸ் வந்து அல்டிமேட்டாக யூ ஹேவ் டு மேக் மணி சம்பவ். ஸோ அது எப்படிங்கிறது பார்த்து பண்ணணும். அதை நம்ம சிம்பிளாக ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி உங்கள் ஓன் ஃபைண்டிங்ஸ், உங்கள் ஓன் நுணுக்கங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இதுதான் கிடையாது. இருக்கீங்களா? ஆன் ஹோல்டு தான். கல்யாணம் ஆன் ஹோல்டு. ஆன் ஹோல்டுனா என்ன? ஃபோன் மாதிரி இதுவும் ஹோல்டா? சந்திஜியே 2 ஐடி இருக்கு. பெரிய மானிட்டர். ஆமா, ஒரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருங்க. ஓ ஓகே. யாராவது நேற்று கமாடிட்டி பண்ணீங்களா? இங்க வித்தது யாரு? நாம தான் நேத்து ஹையஸ்ட். நேற்று செல் பண்ணது நாம தான். இன்னைக்கு எக்ஸ்பைரி அது. நேற்று முடிச்சுக்கிட்டோம். இது வந்து நான் வந்து இந்த ரிவர்சல்ல பிடிச்சதான் அது தெளிவா போச்சு. பட் அந்த ரேட் எப்படி பிடிச்சங்கிறது அது ஒரு சீக்ரெட். அது சொல்லாத வரைக்கும் தான் சீக்ரெட். அதனால அது வரைக்கும் வித்தான். எக்ஸாக்ட் ஹை கரெக்டா சொல்லுங்க. கமாடிட்டி யாராவது பண்றீங்களா? லைவ் மார்க்கெட்டு கமாடிட்டி தான் இப்போதைக்கு. க்ரூடு, சில்வர், கோல்டு. சொல்லுங்க, யாரோ பேசுனீங்களா? வேணுகோபால் சார். சொல்லுங்க சார். the buy today sell tomorrow, அந்த கேப் அப் அதை கேப்சர் பண்ற மாதிரி யாராவது அந்த ட்ரேட் ஏதாவது டிப்ஸ் இருந்தா யாராவது சொல்லுங்க சார். அந்த மாதிரி நீங்க வந்துட்டு எந்த ஆக்டிவ் ஸ்டாக்கை பாக்குறீங்களோ, இப்போ ஒன்றும் இல்லை. நேற்று வந்து நிஃப்டி லாஸ்ட் மினிட் வரைக்கும் லோவா கவனிச்சிங்களா? ஏன் நேற்று லாஸ்ட் மினிட் வரைக்கும் லோ? அதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? இல்லைங்க சார். நேற்று ஸ்டார்டிங்கே ட்ரெண்ட் டவுனு நேற்று இது வரைக்கும். அப்ப 3.25 to 3 என்ன பண்ணுது பாருங்க. அதே மார்க்கெட்டு திரும்பிச்சா இல்லையா? 2 மணிக்கு மேல. ஸோ இந்த திரும்புற இடத்த தான் நீங்க இந்த பிடிஎஸ்டி, அந்த எப்பவுமே உங்களுக்கு க்ளோசிங் ஹவர்ஸ்ல முடிகிற ட்ரேடு வந்து பிடிஎஸ்டியா அமையும். இப்போ நேற்று வாங்குறீங்க, மிஸ் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு அவன் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறான். அதுதான் இன்னைக்கு மார்க்கெட் ஏறிச்சு. அது எவ்வளோ தூரம் ஏறுன்னு கூட காலையிலே போட்டிருந்தேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக போச்சுன்ட்டு. ஸோ அது ஒரு ரவுண்டு, எக்ஸாக்ட் ஒரு ரவுண்டு. அது எதனால? நேற்று டவுன்னால மட்டும்தான். நேற்று டவுனு, இறங்குனது ஏறும். அதுதான் லாஜிக். ஸோ இறங்குனது இன்னைக்கு ஏறுச்சு. எவ்வளோ ஏறுன்னு தெரியும், அது வரைக்கும் போச்சு. ஸோ இது ஒரு ட்ரேடு. இதுதான் இந்த பிடிஎஸ்டி அமையும். சொல்லுங்க. பயாகான் அப்படித்தான் இருந்துச்சு. பயாகான் நேற்று அப்படித்தான் இருந்துச்சு, ஃபுல்லா இறங்குச்சு. ஆமா, நேற்று பாதி வரைக்கும் தான் ஏறினா, அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு காலையில ஃபுல்லா ஏறணும். ஆமா, பயாகான் நீங்க இன்னைக்கு காசு பண்ணிட்டீங்க. நேற்று பண்ணிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு. ஆமா, நீங்க டெய்லி பண்றீங்க. ஓகே, இது கிளாசிக். இது கிளாசிக். இது பாருங்க, பயாகான் கிளாசிக். நேற்று நீங்க சொன்ன அதே நிப்டி கதை தான் இன்னைக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு. பிடிஎஸ்டி கேட்டிங்களா? தெரியுதா? எஸ் சார். ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா டவுன் ஆன ஸ்டாக் எவ்வளவு இறங்கும் தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் இறங்கின ஸ்டாக் என்ன பண்ணும்? திரும்ப ரிவர்ஸ் தான்.
அதுதான் பயோகான்ல நடந்திருக்கு, அதே தான் நிப்டில நடந்திருக்கு, அதே தான் ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் பேங்க், நீங்க யூ நேம் எனி ஸ்டாக். ஸோ அதெல்லாம் எப்போ தெளிவடையும்னா மதியம் 3:15 3 to 3:30 இருக்கு பாருங்க, அந்த பீரியட்ல காமிச்சு கொடுத்துரும். அப்போ நீங்க எடுக்கிறது தான் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கிடைக்கும், பிடிஎஸ்டி அமையும். ஸோ இதெல்லாம் இன்னைக்கே பிடிஎஸ்டி அமைஞ்சிருக்கு பாருங்க. நேற்று ரிவர்ஸ் ஆன ஸ்டாக்கு இன்னைக்கு ஓப்பனிங்லேயே கிடைச்சிருக்கு. அதே பயோகான் சிங்கிள் ஷாட்ல அடிச்சிருக்கான் பாருங்க, ஓப்பனிங் ட்ரேடே முடிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதுதான் அந்த பிடிஎஸ்டின்னு சொல்றது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா டிப்ஸ் வந்து நீங்க ட்ராக் பண்ற ஸ்டாக்ஸ் அன்னைக்கு ஃபுல் டே என்ன ட்ரெண்டு லெவல்ஸ் போயிடுச்சு, அது ரிவர்ஸ் ஆகிற பீரியட்ல கேப்சர் பண்ணணும். அவ்வளோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஓப்பனிங்லேயே கிடைக்கும். இது டே இன் அண்ட் அவுட் டெய்லி நடக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நேற்று ஒரு நாள் தான் கிடையாது, எல்லா நாளும் தான் அப்படிதான். அது ஆக்டிவா இருக்கிற ஸ்டாக் கிளாசிக்கா இருக்கும். அதுவும் நேத்தெல்லாம் வந்து ஹைட் அண்ட் ஆக்டிவிட்டி, எல்லா ஸ்டாக்கும் டவுனு, மார்க்கெட்டே டவுனு. அப்ப என்ன ஆகுது, அது எல்லாம் ரிவர்சல் ஆகிற சூழ்நிலையில இன்னைக்கு இது எல்லாமே அது அந்த சைடும் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. வேற லைவ் மார்க்கெட் ஏதாவது பாக்குறீங்களா? கமாடிட்டிஸ் லைவ் மார்க்கெட்டு சில்வர், நேச்சுரல் கேஸ் தான் ஓடின்னு இருக்கு. இன்னைக்கு அது எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன், நேச்சுரல் கேஸ். அதனால தான் நம்ம எதுவும் அதில் பொசிஷன் வச்சிடல. ஸோ யாருக்கு அந்த கொயரி இல்லையா? சித்தையா அவுட் சைட் யார் ஆர்கனைசேஷன் சித்தையெல்லாம் கலக்குறாருன்னு நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். எப்படி போயிட்டு இருக்க? நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு மந்த் எண்ட் முடிஞ்சோன்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்புறேன் சார். ஆமா, நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதுதான் சார். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு ஏதாவது பாத்தீங்களா, பண்ணீங்களா? இன்னைக்கு வந்து HDFC பண்ணேன் சார். HDFC ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு PE ஒன்று பண்ணேன். ஏன்னா நேத்து டவுன்லயே இறங்கல, கவனிச்சிங்களா? ஆமா, இறங்கல சார். அவன் ஹோல்ட் பண்ணி வச்சுனே இருந்தான். அப்புறமா 5 minutes ஒரு ஜோன் ஒன்று காமிச்சது. ஓகே. அதை இன்னைக்கு தான் உடைக்க ஆரம்பிச்சா, நான் வெளில வந்துட்டேன். சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இன்னைக்கு அப்பு. ஆமா சார், கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறமா ஆனா 5 minutes சாலிடா ஒரு ஜோன் ஒன்று வச்சிருக்கான் சார். ஓகே. கேஷ்ல பார்த்தேன் சார். ஓகே ஓகே. இது HDFC லைஃப், அது சாரி HDFC தானே? ஹவுசிங் ஃபைனான்ஸ் சார், HDFC. வெறும் HDFC. ஆமா சார். ஏன்னா நேத்து அப்புல இருந்தது பார்த்தா, இன்னைக்கு பார்க்கல. ஆமா, இன்னைக்கு ஒரு ரவுண்டு இவ்வளவு கிளாசிக்கா முடிச்சிருக்கான். அதான் சார், அதுல முடிக்கும் போது நான் வெளில வந்துட்டேன். ஓகே ஓகே. லாஸ்டா மார்க்கெட் 3:30 மணிக்கு வந்தான் அந்த சைடுல. சரின்ட்டு க்ளோஸ் பண்ணி நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே. இன்னும் இவ்வளவு பாக்கி இருக்க? ஆமா சார், நிறைய இருக்கு பாக்கி. ஓகே. அந்த மாதிரி தான் சார் என்னோட ப்ராப்ளம் வந்துட்டு, நான் கொஞ்சம் ப்ராஃபிட் காமிச்ச உடனே அப்படியே வச்சிருக்கேன். அது கொஞ்சம் அப்படியே எவாப்ரேட் ஆயிடுது. அதனால சரி, ப்ராஃபிட் காட்டும் போது கட் பண்ணிக்கலாம், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, நீங்க இன்னும் ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணலன்னு அர்த்தம். ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணலன்னா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு இன்னும் அந்த ட்ரேடிங் ஜேர்னல் யூஸ் பண்றீங்களா? பண்றீங்களா? என்னோட எக்ஸல் சார், அதுதான் என்னோட எக்ஸல் நான் காமிச்சேன். ஆமா, அதுதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அதுல நீங்க அந்த ரிஸ்க் ஆட் பண்ணீங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுல நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்கிறது தான் முக்கியம். அந்த ட்ரேடிங் ஜேர்னலுடைய கிளாசிக் பார்ட்டே வந்து நீங்க கட்டிங் லாஸ் எங்க பண்ண தயாரா இருக்கீங்கிறது தான் முக்கியம். ஸோ அதுக்கு வச்சுக்கிட்டு நீங்க ரன் பண்ணலாம். ஓகே. ஏன்னா யூ ஆர் வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க மற்றதெல்லாம் ஈஸியா ஃபேஸ் பண்ணலாங்கிற லாஜிக் தான் அது. ஓகே ஓகே. அப்ப நீங்க அந்த மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டீங்க, நல்ல ரேலி எல்லாம் பண்ணலாம். கண்டிப்பா சார். நம்ம லாஸ்ட் 2 days முன்னாடி பாரத் ஃபோர்ஜ் பண்ணோம். அதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா டவுன் சைடு நமக்கு தெரியும், லிமிடேஷன் தெரியும். இந்த ரேலி பண்ணமே ஹியூஜ் ரேலி. ஓகே ஓகே. இது ஃபுல்லா இங்க தான் எக்ஸிட் ஆனோம் ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து ஹியூஜ் ரேலி. இவ்வளோ
டைட்டா நீங்க உட்காந்துட்டு இருக்க ரீசன் அவன் பழைய லெவல், அது நம்ம ஏற்கனவே தெரியும். அதெல்லாம் போகணுங்கிறது தான் நம்ம வச்சிருந்தோம். புரியுதுங்களா? ஓகே. அதனால நீங்க நமக்கு டவுன் சைட் தெரிஞ்சிச்சு, அது ஒரு ரவுண்டு முடிஞ்சிட்டு ரிட்டர்ன் ஆகிற இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணணும் அந்த ரேலி. ஓகே. அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி செட்டப்லாம் வச்சிருக்கோம். எது இந்த மொமெண்டம் ஏரியா எல்லாம் தெரியுதா? ஆமா சார். ஸோ உங்களுக்கு அந்த கண்டிஷன் மாறாத வரைக்கும் நீங்க இன்னொன்று நம்ம என்ட்ரி ஆகும்போது எங்கே வெளியே வரணும்னு முடிவு பண்ணிடுறோம். ஸோ வி கம் அவுட் அட் தி ப்ரீ டிஃபைன் டார்கெட். ஓகே. இல்லாட்டி என்ன ஆகும், நீங்க மார்க்கெட்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு 1000 2000 புக் பண்ணிட்டீங்க, லாஸ் மட்டும் பெருசா வச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வம்பாயிடும். அந்த குட்டி ப்ராஃபிட் வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி ரேலிலாம் அப்புறம் மிஸ் பண்ணுவீங்கல்ல. கரெக்ட் சார். அதனால தான் அந்த டிஃபைன் பண்ணிக்க சொல்லுது. கட்டிங் லாஸ் ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். 5%, 10%, 2%, 1% உங்க கேபிட்டலை பொறுத்து. ஓகே ஓகே. அதுதான் சார் நான் இன்னொன்னு வச்சிருக்கேன். இந்த மந்த் இது வச்சிருக்கேன். நாளைக்கு வரைக்கும் சரி பார்க்கலாம், அதுல ஏதாவது வருமானு பார்க்கலாம். சரி, ரொம்ப பொசிஷன் வேண்டாம், சப்போஸ் இறங்கினா அதுல பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கட் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். அது அவன் கிளியரா தெரியுது 1950க்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2 செம்ம கேம் ஆடிட்டு இருக்கானுங்க சார். இறங்குற மாதிரி காமிக்கிறானுங்க, மேல போறானுங்க, வரானுங்க. அதான் மார்க்கெட். என்ன நீங்க கேம், அதான் மார்க்கெட். அதான் இந்த ஜோனை பாத்தீங்க சாலிடா இருக்கு. இந்த ஜோனை வந்து எத்தனை நாளா சார் வச்சிருக்கான்? 3 நாளா வச்சுட்டு இருக்கான். இந்த ஜோன் வர்றதுக்கு அவன் எத்தனை மாசம் ஆச்சு? 4 டவர் கட்டினான். 4 டவர்லயும் எவ்வளவு பேர் ஏமாந்தாங்க. ஆரோக்கிய லெனினே மிகப்பெரிய சாட்சி. 4 டவர் காமிச்சு 4வது மாசம் தான் போறான். ஆமா ஆமா சார், நான் அடி வாங்கினேன் அந்த டவர்ல. அதுதான் சொல்றேன். அப்புறம் அதான கேம். அதோட ஊத்தி மூணு தான் எஸ்டிஎஃப்சி சார். வந்து அவன் 1650 ரூபா இருந்தான் சார் இந்த மாசம் ஸ்டார்டிங். நம்மளே அலர்ட் பண்ண இந்த ரிவர்சல்ல இங்க இருந்து ஏற போகுதுன்னு காமிச்சுமா இல்லையா? அதுக்கப்புறம் சொல்லி வச்ச மாதிரி டவர் அடிச்சிட்டான். ஆமா. நடக்கிறதுக்கு 4 மாசம் ஆயிடுச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஓகே, கல்யாண் பயோகான் ஷேர் பண்ணாரு. வேற யாரு? இவ்வளவு பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர். நம்ம எக்ஸ்ஆர்பி எல்லாம் வந்துட்டாரா? சரவணன், லண்டன் சரவணன், நிறைய சரவணன் காமிக்குது. சரி, என்ன செஷன் இதோட முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க சார். ஸ்ரீனிவாஸ் பெருமாள் பேசுறேன். சொல்லுங்க. இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் நீங்க பாத்துட்டு இருந்தேன், அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி. மதியானமே வந்துட்டு அந்த பிரைஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது எதுக்காக அந்த மாதிரி ஆச்சு? புரோக்கர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களே, மதியமே வந்திருக்குமே. இன்னைக்கு அது எக்ஸ்பைரி மானிட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நீங்க அது மானிட்டர் பண்றது முக்கியம் இல்ல. ஒரு எக்ஸ்பைரிக்கு ஒவ்வொரு டைம்ல கட் ஆஃப். சரி. சோ பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லி எனக்கே ட்ரேடிங் டர்ம்ல மதியம் ஒரு ஃபிளாஷ் மெசேஜ் வந்துருச்சே. பொசிஷன் வச்சிருக்கவங்களுக்கு வரும் போல இருக்கு. ஓகே. நான் பொசிஷனே வச்சில்ல. இட்ஸ் a ஜெனரல் மெசேஜ். அது உங்க புரோக்கரை பொறுத்து. இப்ப நம்ம புரோக்கர்ல ஷேர் கான் அனுப்பிச்சிருந்தாங்க, அதுதான் ஃபிளாஷ் ஆச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்து பண்ணணும். ஏன்னா கோல்டு சில்வர்லாம் இதுவாது லாஸ்ட் டே. இப்ப கோல்டு சில்வர்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கட் ஆயிடும், பிசிக்கல் டெலிவரிக்கு போயிடும். ஓகே, இது வந்து கேஷ் எக்ஸ்பைரி ஒரு நாள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பொசிஷன் வச்சிருக்க முடியாது, வச்சிருக்க கூடாது. இல்ல, இப்போ ஒருவேளை நான் வச்சிருந்தேன்னா அது கேஷ் செட்டில்மெண்ட் தானே இந்த பிரைஸ்க்கு? ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கேஷ் செட்டில்மெண்ட். ஓகே. நோ பிசிக்கல். இப்போ இதுல உங்களுக்கு என்ன டாலர் நோட்டு தர போறாங்களா? என்ன கிடையாது. இல்ல அதாவது ருபீஸ்ல அது அப்படியே செட்டில் ஆயிடுமா என்னன்னு கேட்டா. ஆமா, 100%. இன்னைக்கு 1:30க்கு ஒரு ரேட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, அந்த ரேட்டுக்கு செட்டில் பண்ணுவாங்க. சரி, தேங்க் யூ. ஹலோ சார். யாரு சார்? நான் இந்த குரூப்க்கு இப்பதான் சார் ஆட் ஆயிருக்கேன். என் பேர் சந்துரு. சந்துரு, எந்த ஊரு? சார் சென்னை. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சார்.
வெரி குட். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்க, மார்க்கெட்டுக்கு வாங்க, கலக்குங்க. ஆக்சுவலா இப்போ சரி எங்க பிரதர் ஆக்சுவலா அன்பு சாருக்கு அன்னைக்கு நான் மெசேஜ் பண்ணேன். நான் தான். ஓ நீங்க தானா? சாரி சார், எனக்கு யாருன்னு பேசுறது யாருன்னு தெரியல, இப்பதான் ஜாயின் ஆன மீட்டிங்க்கு. ஓகே. ஆக்சுவலா நீங்க எனக்கு அமிச்சிங்களா சார், நிறைய லிங்க்ஸ் அமிச்சிங்க, யூடியூப் சேனல் லிங்க், அதுக்கடுத்து நிறைய டெலிகிராம் குரூப் லிங்க் அமிச்சிங்க. ஆமா. இப்ப அதே மாதிரி உங்களோட இந்த விஷுவல் ட்ரேடிங்கோட நீங்க ஏற்கனவே இருக்க வீடியோஸோட லிங்க் அமிச்சிங்களா சார்? அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்க்கணுமா, எப்படி ஆரம்பிக்கணும்ன்றது மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஒரு பேசிக் லெவல்ல ஆரம்பிக்கணும்னா எப்படி ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் வச்சிருக்கணும். நான் மெசேஜ் பண்ணீங்க, என்கிட்ட இருக்குன்னு சார், ஜீபூல ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கு. அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? அடுத்து ட்ரேட் பண்ணலாம்னு தெரியணும். என்ன செக்மெண்ட் ட்ரேட் பண்றீங்க? நான் ஆக்சுவலா ட்ரேடிங்லாம் எதுவும் பண்றதில்ல சார். ஏன்னா இது வந்து என் பிரதர் வந்து நீ இதை தெரிஞ்சுக்கோடா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன இந்த குரூப்ல ஆட் பண்ணி விட்டார். நான் இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணணும். ஓ, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நீங்க? பண்ணல. ஆக்சுவலா ஷேர் மார்க்கெட்ல மட்டும் சும்மா ஒரு 4-5 ஸ்டாக் சும்மா எப்படி வாங்குறதுன்றதுக்காக பார்த்து வாங்கி போட்டேன். அது எதுவும் ஒழுங்கா போகல, அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகே. நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல மார்க்கெட்ல என்ன செக்மெண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். என்ன செக்மெண்ட் இருக்குன்னு தெரியுமா? அதான் தெரியல. ஆக்சுவலா வந்து இப்போ வந்து கமாடிட்டி மார்க்கெட், இது வந்து நிஃப்டி நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா உங்களோட குரூப்ல நான் டெய்லி போட்டோஸ் பாக்குறேன், போர்ட்போலியோ நீங்க போடுறது. எனக்கு இது ஆக்சுவலா ஒண்ணுமே புரியல. இல்ல நிஃப்டி 11,500 PE, 11,900 இந்த மாதிரி நிறைய போடுறது. எனக்கு ஆக்சுவலா அதுதான் என்ன புரியணும், அது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாதனால தான் இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன். நீங்க வந்து எல்கேஜி சேர்ந்திருக்கீங்க, 12th ஸ்டாண்டர்ட் புக்கை பார்த்துட்டு ஒண்ணும் புரியலன்னா என்ன அர்த்தம்? அதுக்குதான் சார் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப எல்கேஜி சிலபஸ் தான் பார்க்கணும் நீங்க. கரெக்டா? கரெக்ட். எல்கேஜியா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓபன் பண்ணி எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு அதுக்கு தான் உங்களுக்கு கேள்வி ஆரம்பிச்சேன். ஈக்விட்டின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஈக்விட்டி என்ன? ஷேர்ஸ் எல்லாமே ஈக்விட்டி தான். கேஷ் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. கேஷ் செக்மெண்ட்னா இப்போ ஐசிஐசிஐ ஸ்டாக் இருக்குன்னா ஐசிஐசியில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கலாம், 2 ஷேர் வாங்கலாம், 3 ஷேர் வாங்கலாம், 5 ஷேர், மல்டிபிள் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கலாம். 1லேருந்து அன்லிமிட்டட். நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஷேர் வாங்கலாம் இல்லையா? ஆமாம் சார். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது கேஷ் செக்மெண்ட்ல மட்டும்தான் ஈடு பண்ணணும் ஆரம்பத்தில். அதில் நீங்கள் நம்ம மெத்தட் புரிஞ்சிச்சுன்னா, அந்த டெய்லின்னு ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு பாருங்க, தெரியுதா? டி எங்க சார்? எனக்கு இந்த டீன்னு இந்த மல்டி டைம் ஃப்ரேம்ல மேல டைம் ஃப்ரேம், இது எல்லாமே டைம் ஃப்ரேம், தெரியுதா? ஆமா சார். ஆக்சுவலா நீங்க இதுக்கு முன்னாடி உங்களது ஒரு வீடியோ பார்த்தேன் சார், ரிவர்சல் ட்ரேட் பத்தி நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதெல்லாம் சும்மா சரி, அது என்னன்னு தெரியும், அப்ப வந்து பார்த்தேன். நீங்க சொல்றது கரெக்ட். பார்த்தேன். இல்ல அதெல்லாம் மறந்துருங்க. இப்ப நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒண்ணே தான், ஈக்விட்டி டெய்லி, தெரியுதா? ஆமா. நீங்க ஈனா கேஷ் செக்மெண்ட் ஈக்விட்டி மார்க்கெட் டெய்லி டைம் ஃப்ரேம் மட்டும் தான் பார்க்கணும். ஓகே. இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஐசிஐசிஐ பேங்க் பையில் இருக்குன்னா இந்த இடம் தான் வாங்குற இடம்னு புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். எதுக்கு? இதுதான் இலக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். ஓகே சார். 382 to 409 ஒரு 20 ரூபாய் அப்சைட் இருக்கு அப்படின்னு இதுல ஒரு 10 ஷேர் வாங்கலாம், 50 ஷேர் வாங்கலாம், அந்த மாதிரி தான் வாங்கணும் நீங்க. ஓகே சார். இதுதான் ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப். இப்போ இந்த மாதிரி ஈக்விட்டி செக்மெண்ட்ல எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குன்னு தெரியாது சார். ஆனா இந்த கேள்விப்பட்டிருக்கேன், என்எஸ்சில வந்து 50 ஸ்டாக்ஸ் இருக்கும். அது வந்து இண்டெக்ஸ்ங்கிற ஒரு குறியீடு, அதுல 50 டாப் கம்பெனிஸ் மட்டும் சேர்த்திருப்பாங்க. நீங்க என்எஸ்சி போனீங்கன்னா என்எஸ்சில ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இது எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கு நீங்க சொன்ன அந்த 50 ஸ்டாக்ஸ் டிஃபால்ட்டா வரும். நிஃப்டி 50, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நிஃப்டி 50 மிட் கேப், நிஃப்டி மிட் கேப் 150, இப்படின்னு நிறைய இருக்கு. ஓகே சார். ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1500 கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க. அதுல நீங்க டாப் கம்பெனிஸ் எதெல்லாம், இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கேஷ் செக்மெண்ட்ல டாப் ட்ரேடட் ஸ்டாக்ஸ்னு சில ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகே சார். ட்ரேட் ஸ்டாட்டிக்ஸ் பார்ப்போம், ஒரு மந்த்லி ரிப்போர்ட், டெய்லி. ஓகே, இதுல இந்த பாவ் காப்பின்லாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நிறைய சிஎஸ்வி ஃபைல் இருக்கா, டெய்லி ரிப்போர்ட். இதுல போயிட்டு நீங்க இந்த எண்ட் ஆஃப் டே ஃபைல்னு இருக்கு பாருங்க, இது வேற இல்ல, பாவ் காப்பின்னு இருக்கு பாருங்க, இது டவுன்லோட் பண்ணுங்க. தெரியுதா? கிளியரா பேர் தெரியல சார், நீங்க பேர் சொன்னீங்கன்னா நான் பாத்துக்கிறேன் சார். PHAVCOPY. ஓகே சார். பாவ் காப்பி. இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸல்ல ஓபன் பண்ணீங்கன்னா
ஏ டு Z ட்ரேட் ஆகிற அத்தனை ஸ்டாக் வந்துடும். ஓகே சார். அதில் சார்ட்டிங் பண்ணலாம், தெரியும் இல்லையா? சார்ட் பண்ணலாம் இல்லையா? எவ்வளோ ஷேர் அதிகமாக ட்ரேட் ஆச்சு, எவ்வளோ வேல்யூவில் ட்ரேட் ஆயிருக்குன்ட்டு அதில் சார்ட் பண்ணிங்கன்னா டாப் ட்ரேடட் ஸ்டாக்ஸ் டாப்பில் வரும். ஓகே சார். ஓகே சார். அதில் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீலு, டிசிஎஸ், ஐசிஐசிஐ பேங்க், அந்த மாதிரி டாப் கம்பெனி ஸ்டாக்ஸே வரும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக வாங்கலாம். வாங்கி எங்கே விற்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெவல்ஸ் தெரிஞ்சு பண்ணலாம். சார் இந்த நீங்க பாக்குறீங்களா சார் இந்த ஒரு சார்ட், இது எந்த இது சார், இது எந்த வெப்சைட், இது எது? tradingcandle.com. ஓகே சார். அதுல போனா இந்த மாதிரி சார்ட் பார்க்க முடியுமா சார்? இல்ல, அது வந்து நம்ம ட்ரையல் தான் தருவோம். நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ட்ரேடிங் வியூன்னு ஒன்னு இருக்கு, அதுல ஃப்ரீயா பாத்துக்கலாம் நீங்க. ஓகே சார். ஓகே. அதுல உங்க பிரதர் கிட்ட கேட்டு பாருங்க, அவர் ஏற்கனவே ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா சார், அந்த ஒரு கோர்ஸ் சொன்னாரு, நீங்க எனக்கு அனுப்பிச்சீங்க அந்த லிங்க். அந்த கோர்ஸ் அவர் ஏற்கனவே அட்டெண்ட் பண்ணாரு. ஆமா ஆமா, அதனால நாங்க அவரை கேட்டாலும் அவர் ஹெல்ப் பண்ண போறாரு. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு விஷயம் தெரியல. இல்ல, அவரை கேட்டேன், அவர் வந்து அதுல எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஐடியா வரலடா நீ, அதனால என்ன வந்து ஒரு டைம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி என்ன படிக்க சொன்னாரு. வேணாம், நீங்க அவரு அக்சஸ்லயே நான் தரேன், நீங்க படிங்க. படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் தனியா பண்ணுங்க. ஓகே சார். ரைட்டா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் இது பண்ணுமா சார்? நீங்க சொன்ன மாதிரி இந்த ஈக்விட்டில ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆமா, ஈக்விட்டில கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஓகே சார். அதுக்கப்புறம் ட்ரேடிங் பொறுமையா நீங்க வரலாம். அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய வேகத்தை பொறுத்து அது 1 மாசத்துலயும் வரலாம், 1 வாரத்துலயும் வரலாம், இல்ல 1 வருஷத்துலயும் வரலாம். ஸோ உங்க ஆர்வத்தை பொறுத்து. ஓகே சார். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த ஈக்விட்டி செக்மெண்ட் தான். ஓகே சார். tradingview.comல போயிட்டு இத பார்க்கலாம்ல சார் ஃப்ரீயா? வியூலயும் பார்க்கலாம் நீங்க. ஓகே சார். நான் அது எப்படி பார்க்கணும்ட்டு டூல் அனுப்புறேன், நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே சார். அது ஒரே கலர் ஆகுது, நமக்கு அந்த கலர்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. இது வேற வேற ஆட்கள் சொல்லி வேற வேற செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதனால குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு நார்மல் டூல் அக்சஸ் இருக்கும், அதுபடி டெய்லி மட்டும் பாருங்க. இது வரைக்கும் டைம் ஃப்ரேம் டெய்லி இதை மட்டும் பாருங்க. ஓகே சார். இப்ப எப்படி ஒவ்வொரு ஸ்டாக் பார்க்கணும்னா அந்த ஸ்டாக்கோட சிம்பிள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரேடிங் வியூல ஒரு சிம்பிள் ஃபார்மேட் ஃபாலோ பண்றாங்க, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இப்போ டெய்லி போய் பாக்குறீங்க, இது டெய்லியில செல் இருக்கு, அப்ப இதை வாங்கக்கூடாது, பை இருக்கிறத மட்டும் பார்த்து வாங்க. அதுக்கு தான் இங்க வாட்ச் லிஸ்ட்னு இருக்கு பாருங்க சைடுல. சோ இங்க போய் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டாக். பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சு சார். பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சா சார்? பிரசன்ட் பண்ண ஸ்கிரீன் போயிடுச்சு சார். ஆக்சுவலா ஸ்கிரீன் தெரியல சார், நம்ம ஸ்கிரீன் தெரியல. ஓகே ஓகே. இப்ப எப்ப போச்சுன்னே தெரியலையா? இப்ப தெரியுதா? தெரியுது. சோ இப்ப நம்ம ஏசிசி பாக்குறோம். ஏசிசி இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்ல சைடுல ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு டெய்லி இங்க செட் பண்ணிட்டு டெய்லியில வர பை செல்ல மட்டும் எதெல்லாம் பை இருக்கு செல் இருக்குன்னு படம் பாத்தீங்கன்னாலே தெரியும் இல்லையா? ஓகே சார். அதுல பை இருக்கிறது மட்டும் நீங்க பண்ணணும் சார். பை செல்ன்றது எனக்கு ஆக்சுவலா அது நீங்க எப்படி சொல்றீங்கன்னு புரியல சார். கிரீன் ஜோன்ல இருக்குது பையா சார்? இல்ல, அது கிடையாது. இப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இது என்ன ஸ்டாக்கு? ஏசிசி எடுப்போமே, உதாரணத்துக்கு ஏசிசி ஒரு ஈக்விட்டி ஸ்டாக், அதை எடுக்கிறீங்க. நம்ம உங்களை டெய்லி தான் பார்க்க சொன்னோம், டெய்லி பார்க்குறீங்க. டெய்லி பார்த்தா இது வரைக்கும் இல்லையா, இந்த டப்பா பெரிய டப்பா. ஆமா சார். இந்த பெரிய டப்பால இந்த ரெட் ஏரியா இருக்கிறது தான் வாங்குற இடம். இப்ப சைடுல 2 நம்பர் தெரியுது பாருங்க, 1355 1290 தெரியுதா? ஆமா சார். அதுதான் ரெட்லயும் கிரீன்லயும் தெரியுது. ஆமா, அந்த நம்பர்ல தான் இந்த பர்టిక్యులர் ஷேரை பெரிய பணம் வாங்கி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே சார். இங்க வாங்கினவங்க இது வரைக்கும் ஏத்துவாங்கன்னு நம்ம ஒரு ஃபார்முலா போட்டு இங்க புடிச்சு வச்சிருக்கோம். அது எவ்வளவு தூரம்னா
1551 போகும் அப்படின்னு நமக்கு இன்னைக்கு ஏறினதுக்கு அப்புறம் தெரியாது, ஏறதுக்கு முன்னாடியே தெரியும். அதுதான் இந்த இடத்துல நீங்க வாங்கியிருக்கணும். இது அப்ப கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா தோராயமா பாத்தீங்கன்னா எந்த பீரியட், உதாரணத்துக்கு என்ன டேட்னு பாக்குறேன், ரஃபா வந்து 9th month போன மாசம் தெரியுதா? சோ இந்த டேட்டுக்குள்ள நீங்க வாங்கியிருந்தா இது என்ன டேட் இப்ப போச்சு, இப்ப தோராயமா 10வது மாசம் வந்திருக்கு, 2-3 வாரம் கழிச்சு. அப்ப நீங்க வாங்கி வெயிட் பண்ண பீரியட் தான் இந்த 2-3 வாரம். ஓகே சார், ஓகே. அப்ப இது வரைக்கும் போகும்னு இங்கே உங்களுக்கு தெரியும். இது வந்து நார்மல் பை அண்ட் செல். இதுலயே நமக்கு சிஸ்டத்துல இந்த ஷேட் அடிச்சிருக்கு பாருங்க, தெரியுதா? ஷேட் அடிச்ச ஏரியா கிரே கலர். ஆமா, அது வந்து பெண்டிங் டார்கெட். இதுக்கு முன்னாடி போக வேண்டியது போகாத இடம், அது போகுங்கிறதும் புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இந்த டார்கெட்டும் வரும் தெரியும். அது இன்னைக்கு வந்திருக்கு ஆக்சுவலா, எக்ஸாக்ட்டா தெரியுதா? ஓகே சார், ஓகே. ஆமா, இங்க கிரீன்ல இருக்கு. அப்ப இந்த டார்கெட்டும் சாதாரணமா வரல, இதுக்கு முன்னாடி போக வேண்டியது இன்னைக்கு வந்திருக்கு 1683. நான் ஒரு மாசம் முன்னாடி சொன்ன இந்த ஏசிசி எல்லா ஃபேக்டரியிலும் பையில தான் இருந்துச்சு. இது எத்தனை மாசமா பையில இருக்கு பாருங்க, தெரியுதா? தெரியுது சார். அப்ப இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கி வச்சு இவ்வளவு பொறுமையா இருந்தா தான் அந்த காசு கிடைக்கும். தெரியுதா? அந்த பொறுமை எத்தனை மாசம் புரியுதா? தெரியுது சார். கீழே ஆக்சுவலா ஜூன்ல இருந்து காட்டு. ஆமா, கேஷ்ல இவ்வளவு பொறுமை இருந்தா தான் நீங்க பணம் பண்ண முடியும். ஓகே சார். ட்ரேடிங் வேற டிஃபரெண்ட் கேம். நீங்க இந்த கட்டத்தை தாண்டி வாங்க, அதுக்கப்புறம் ட்ரேடிங் பார்க்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சா? ஓகே சார். இப்போ வந்து நீங்க ஆக்சுவலா இந்த ரெட் ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கு, பை ஜோன் நீங்க சொன்னீங்களா சார்? ஆக்சுவலா இப்போ வந்து நீங்க சொன்ன அந்த டார்கெட் வந்து அதை அச்சீவ் பண்ணிடுச்சுல சார்? அந்த 1000 சம்திங் எவ்வளவு அமௌண்ட் போயிட்டு இருக்கு பெண்டிங், இது வந்து தாண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கினா வந்துட்டு வாங்கலாமா சார்? இனிமே போய் வாங்கலாம்? இப்ப இந்த வீக்லியில இருக்கு பாருங்க, வீக்லி பெண்டிங் இருக்கு. இதெல்லாம் பல மாசம் ஆகும் வர்றதுக்கு, தெரியுதா? ஆமா சார், கிரே ஜோன். அதான் இன்வெஸ்டர் வீக்லிங்கிறது இன்னும் பெரிய டைம் ஃப்ரேம். உங்களை மாதிரி ஆட்கள் ஈக்விட்டி பண்றீங்கன்னா அந்த டார்கெட்டுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் 6 மாசம் வெயிட் பண்ணலாம். அப்படிங்கிற மனநிலையில இருந்தீங்கன்னா வாங்கலாம், அது வச்சிருக்கலாம். ஓகே சார், ஓகே. பொறுமை 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 பொறுமை, அதுதான் இதுல காசு. ஓகே சார். இப்போ உங்களுக்கு சொன்னது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஒரே டைம் ஃப்ரேம், ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் உள்ள ஸ்டாக் நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அதுக்குதான் நாம என்ன பண்றோம், டெய்லி இந்தியான்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம், பாத்திருக்கீங்களா? இல்ல சார். ஆமா, அந்த லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சேன் இல்லையா? திங்கிஃபிக். ஆக்சுவலா அந்த லிங்க் அது ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் சார், அது இன்னும் ஃபுல்லா போய் உள்ள பார்க்கல சார். ஆமா, அதுல போய் பாருங்க. அதுல நிறைய இந்த மாதிரி வெபினார் நடந்தது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்போம். இதுல இருக்கு பாருங்க, தெரியுது? இது எல்லாமே ஏற்கனவே இது மாதிரி நடந்த வெபினார் செஷனுடைய ரெக்கார்டட் வெர்ஷன். ஸோ அதுல போயிட்டு நீங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம். அதுல இந்த டெய்லி இந்தியான்னு இருக்கு, இது கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் பண்ணி அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்க, நான் அக்சஸ் தரேன். அதுல இந்த மாதிரி நீங்க மெனக்கிட்டு மேனலா உங்களை கண்டுபிடிக்க சொன்னோம் இல்லையா, அதான் நம்ம ஒரு லிஸ்டே கொடுத்துருப்போம். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஸ்டாக் வாங்கலாம், எதுல பை இருக்கு, லெவல்ஸ் இருக்கு. சார்ட்டை பார்த்து கன்வின்ஸ் ஆனீங்கன்னா வாங்கி வச்சிருக்கலாம். ஓகே சார், ஓகே சார். இப்போ அந்த கோர்ஸ் போனா கிடைக்குமா சார்? அது கிடைக்குமா சார் அந்த வீடியோ? எந்த கோர்ஸ்? இப்போ நீங்க சொன்னீங்களா சார் இந்த டெய்லி இந்தியா? ஆமா, அது போய் நீங்க அது இப்ப நான் காமிச்ச மாதிரியே போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா வரும். ஓகே சார். இந்த இடம் தெரியுதா? டெய்லி டைம் ஃப்ரேம் தெரியுது சார், தெரியுது சார். அனலைசிஸ் ஃபார் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா நான் அக்சஸ் தரேன். அதன் பிறகு அந்த லிஸ்ட்ல இருக்கிற சார்ட் ஒவ்வொரு சிம்பிளா போய் இந்த மாதிரி சார்ட்ல அடிச்சு பாருங்க. நீங்க பார்க்க வேண்டியது சிம்பிள், டெய்லி மட்டும் பார்க்கணும். ஓகே சார். கிளியரா? ஓகே சார், ஓகே சார். உங்களுக்கு அந்த டெய்லி இந்தியா லிஸ்ட் தெரியணும்னா இதுதான் அந்த டெய்லி இந்தியா லிஸ்ட். ஆக்சுவலா ஸ்கிரீன்ல தெரியுதா? இது நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டது, இந்த போன வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சதோட. தெரியுதா லிஸ்ட்? இப்ப தெரியுது. இப்ப இதுல அந்த ரெட் கட் அடிச்சு சார் பிரசன்டேஷன். ஏன் கட் ஆகுது? நம்ம எதுவும் பண்ணலையா? மறுபடியும் இப்ப தெரியுதா? தெரியுது சார்.
இப்போ இதுல ஹிண்டால்கோ நான் ரேண்டமா ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன். ஹிண்டால்கோ ஹை லோங்கிறது என்ன தெரியுதா? ஹை லோங்கிறது அந்த ரெட் பேண்ட் ஏரியா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் அது. இப்போ ஹிண்டால்கோவே ட்ரை பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு ஹிண்டால்கோ டெய்லி பார்ப்போம். டெய்லி தெரியுதா? தெரியுது சார். இப்போ போன வாரம் பையில இருந்தது, அது 1:1ங்கிற ஒரு லெவல் வரைக்கும் தான் போயிட்டு இறங்கிட்டு இருக்கு. இப்போ பையில இருந்தது செல் ஆயிருக்கு அந்த ஸ்டாக்கு, புரியுதா? அது எது வரைக்கும் இறங்கும்? இது வரைக்கும் இறங்கும் 165. நீங்க இது வாங்குற ஆளா இருந்தா அவ்வளவு தூரம் இறங்குனதுக்கு அப்புறம் பொறுமையா கூட வாங்கலாம். ஓகே சார். இதுல வந்து 1:1 என்ன சார் நீங்க இப்ப சொன்னீங்களே? இல்ல, இந்த 1:1ங்கிறது இதுக்கு மேல ஏறினதுக்கு அப்புறம் இந்த பிரேக் அவுட்ல வாங்கினது இந்த லெவலுக்கு மேல ஏறி இருக்குன்னா அது நாங்க லைட் ஷேட் அடிச்சிருக்கோம் பாருங்க. இங்க தெரியுது அந்த இன்னொரு ஷேடா தெரியுது, ஒரு நடுவுல பட்ட பச்சை. லைட் கிரீனா? அந்த இன்னொரு கிரீனுக்கு நடுவுல ஒரு கிரீன் தெரியுது. அது வந்து ட்ரேடிங்காக பாக்குறது. நீங்க அதெல்லாம் பார்க்க வேணாம். நீங்க வேண்டியது இதான் டார்கெட். அந்த டார்கெட் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஒரு ரவுண்ட் போயிடுச்சு. ஆமா சார். திருப்பி இப்போ டவுன் ஆகிருக்கு. போனதுக்கு இங்க இருக்கு, அது அடுத்த ரவுண்ட் போகும், அடுத்த பெண்டிங் அடுத்த ரவுண்ட் போகும். அப்படிதான் கணக்கு. ஓகே சார், ஓகே சார். இந்த மாதிரி நீங்க இந்த டெய்லி லிஸ்ட்டை பார்த்து சார்ட்டை பார்க்கணும். நீங்க பண்ண வேண்டியது இந்த டெய்லி லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸை மேனுவலா ஒரு இடம் சார்ட் போய் பார்க்கணும். ஓகே சார். எத்தனை ஸ்டாக் பைல இருக்கு பாருங்க. போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் 147 ஸ்டாக் பைல இருக்கு, தெரியுதா? இருக்கு சார், பார்த்துட்டு இருக்கேன். 1500 சில்லறையில நம்ம இது மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேம்ல பை உள்ள ஸ்டாக் மட்டும் ஃபில்டர் பண்ணி போட்டிருக்கோம். இதை நீங்க சார்ட்டை பார்க்கணும், அவ்வளவுதான். நீங்க பார்த்து ஓகே சார். ஏன்னா இது நம்ம போடும்போது ஒரு நாள், இன்னைக்கு நம்ம இப்போ உதாரணத்துக்கு 4வது நாள் கழிச்சு பார்க்குறோம். இப்போ கண்டிஷனே மாறி இருக்கு ஹிண்டால்கோ, அப்போ இது வாங்க தேவையில்லை இப்போதைக்கு, புரியுதா? ஓகே சார். நீங்க பார்க்கும்போது ஒரு சார்ட்டை பார்த்து கன்வின்சிங்கா இருந்தா தான் ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும். ஓகே சார். ஸோ உங்களுக்கு பேசிக்க தெளிவுபடுத்தினால கொஞ்சம் பேருக்கு மற்றவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும். வேற யாராவது இருக்கா? இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இன்னும் இந்த மாதிரி காலேஜ் பசங்களா தான் நிறைய வரணும் இந்த ஏஜ்ல. குஜராத்ல ஸ்கூல் காலத்திலே வந்துடுறாங்க, தெரியுமா? ஹலோ, சொல்லுங்க அண்ணா. அது ஸ்டாக் சூஸ் பண்றதுல எப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குண்ணா. அது ரொம்ப டைம் எடுக்குது. யார் சொல்றது? யார் பேசுறது? ராஜன் சண்டே ராஜன். ஆமா, ஸ்டாக் சூஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட கிரைட்டீரியா வச்சிருக்குமே. நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? லாங் அண்ட் ஷார்ட் பார்க்கலையா? பார்க்கணும், அதெல்லாம் பார்த்தா தான் புரியும். ஓஎஸ் பட்ஸ்ல இது பண்றது எனக்கு என்எஸ்சில. ஆமா, ஓஇ, டாப் ட்ரேடட், ஆர்எஸ்ஐ, அது நிறைய ஃபில்டர் இருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கு. அதுல எது சூஸ் பண்ணலாங்கிறதா டைம் எடுக்குதுங்க. இல்லைங்க, உங்களுக்கு என்ன குழப்பம்னா நீங்க எல்லாத்தையும் ட்ரேட் பண்ண ட்ரை பண்றீங்க. இல்ல, எதை சூஸ் பண்றதே நம்மளுக்கு டைம் இல்ல, அதுதான் நீ உங்க சாய்ஸ் வந்து அன்லிமிட்டடா நீங்களே ஆக்கிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணும், டாப் ட்ரேடட் ஒண்ணு இல்ல, டாப் ட்ரேடட் ஸ்டாக்ஸ் பார்க்க தெரியுமா தெரியாதா? என்எஸ்சில இது எடுத்திருக்கேன். இப்போ டாப் ட்ரேடட் பார்க்கலாம். பை வேல்யூ இருக்கு, வால்யூம் இருக்கு. நம்ம வேல்யூ தான் பார்ப்போம். டாப் ட்ரேடட் பை வேல்யூ பாத்தீங்கன்னாலே ஒரு லிஸ்ட் கிடைச்சிரும். வேல்யூல எடுத்தாலே போதும் இல்லைங்களா? வேல்யூல சில பேர் வால்யூம் பார்ப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, வேல்யூல பாத்தீங்கன்னா கோட்டக், ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC ஏதோ 10 லிஸ்ட் வருதா? அதே வால்யூம் பாருங்க, எஸ் பேங்க், ஐடியா குப்பை எல்லாம் வரும். நமக்கு குப்பை வேணான்ட்டு தான் வால்யூம் பார்க்கறது இல்லை. வேல்யூ பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டாக்கே கிடைக்கும். இதுல ஏதோ ஒண்ணு பண்றதுல உங்களுக்கு என்ன சிரமம்? 1500 நீங்க பார்க்க போறீங்க கிடையாது. அதுல இருக்கிற டாப்ல இருக்க மட்டும் பார்த்தா இருக்கிற டோட்டல் எது வேணா பார்த்து இது பண்ணாங்களா கேட்க. இல்ல, இப்ப நீங்க எந்த செக்மெண்ட் பண்றீங்க? கேஷ் பண்றீங்களா, ஃபியூச்சர் பண்றீங்களா, ஆப்ஷன் பண்றீங்களா? ஆப்ஷன் டாப் ட்ரேடட் ஸ்டாக் எடுத்து ஆப்ஷன் பண்ண வேண்டியதுதான். டவுட்டே இல்லைன்னா நிஃப்டி பேங்க் இல்ல நிஃப்டி பண்ண போறீங்க. ஆமாங்க.
அதுல எது சூஸ் பண்றதுங்கிறது தான் நீங்க மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ஆன நம்ம ட்ரேடிங் கேண்டில் யூஸ் பண்ண போறீங்க. ஆமா, அதுல ஒவ்வொரு ஸ்டாக்கை நம்ம செக் பண்ணிட்டே இருக்கோம், அதுக்கு என்ன டைம்ல எடுத்துருது. ஆமாங்க, நீங்க ஏதோ ஒண்ணு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் பண்ற சொல்றதை வச்சு நீங்க இப்ப மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, இப்ப ஆஃப்டர் மார்க்கெட் கிளாஸா டைம் இருக்கு, உங்களுக்கு F&O ஸ்டாக் தான் பண்ணணும், அதுல ஆப்ஷன் தான் பண்ணணும்னா டாப் ட்ரேடர்ல இதெல்லாம் எடுத்து சார்ட்டை பாருங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அதுல ஒண்ணு 4-5 எடுத்து வச்சிங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஒண்ணு உங்களுக்கு ஃபேவரா இருக்கிற ஒரு செட்டப்ல ட்ரேட் பண்ணுங்க. இதான் நீங்க பண்ண வேண்டியது சுருக்கமா. மேக்ஸிமம் நம்ம எடுத்து வைக்கிற நேரம் ஓப்பன் ஆகும்போது டாப்புக்கு போயிருதுங்க. அது அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணலாமா வேண்டாமான்னு பயமா இருக்கு. அதான் பிரச்சனை. அதுக்குதான் 4-5 பார்த்து வைங்கன்னு சொல்றது. அதுல ஒண்ணு எல்லாமே 4 போயிடாது, 5 போயிடாது. கரெக்டா? ஆமா ஆமா. அப்படி இல்லையா ஓப்பன் மைண்டடா அன்னைக்கு என்ன டாப்ல வருதோ அதுல எடுத்து பண்ணுங்க. இப்ப நான் வந்துட்டு அன்னைக்கு என்ன இருக்கோ அப்படிதான் பார்த்து பண்றேன். ஓகே ஓகே. I'm not attached to any particular stocks. அதனால நமக்கு எந்த ஸ்டாக் ஓடிட்டு இருக்கோ அதுல பண்றோம். எனக்கு கொடாக்கு ரிலையன்ஸ் பாருங்க, ரிலையன்ஸ் கீழே போனது அது விட்டு கொடாக் பார்க்கும்போது அது வரும், ஓப்பன் ஆகும்போது மேலே இருந்தது. அதனால ரெண்டு அந்த ஹையில் போய் எடுக்காதுன்னா அப்படியே இதில் விட பண்ண வேண்டிய முடியாமல் போயிடுது. கோட்டக் வந்து எக்ஸ்ட்ராடினரி, அது காலையிலே 10% அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா. ஸோ அதுக்கப்புறம் அது இன்னைக்கு ஒன் வே, அதில் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு கம்மி தான். ஆல்ரெடி ஏறினது ஏறிட்டே தான் இருக்கும். ஏன்னா 10% அடித்த ஸ்டாக்கு எல்லாம் ஷார்ட்டு தான் அடிப்பாங்க. கரெக்டா இல்லையா? ஆமா ஆமா. அதனால அது கொஞ்சம் கூட இறங்காம 3.5 வரைக்குமே ஏறி இருக்கு ஆல்மோஸ்ட். ஏறிட்டே இருந்தது. அப்புறம் ரிலையன்ஸ் பார்த்து போட்டிருந்தேன். ரிலையன்ஸ் ஒன் வேவா கீழே இறங்கினுச்சா? இறங்கிட்டாரு. கடைசி நேரம் மட்டும் கொஞ்ச நேரம் தூக்கிட்டாரு, ஃபுல்லா தூக்கினாரு. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா லாஸ்ட் மினிட் வந்து மூவ்மெண்ட் காமிச்சிருக்குண்ணா. ஓகே. ஸோ இப்போ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி மட்டும் வந்து பெண்டிங் வந்து இருக்குது. மற்ற டெய்லி மட்டும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு டார்கெட் ஃபார்ம் ஆயிருக்கு, மற்றது எல்லாம் பெண்டிங் ஓவர்னு நினைக்கிறேண்ணா. கடைசி நேரம் தூக்கியிருக்கான். ஆமா ஆமா. ஸோ இதில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஆல்ரெடி ரிலையன்ஸ் ட்ராக் பண்ணுற ஆளாக இருந்தால் ரிவர்சல் ட்ரேடு இந்த செட்டப்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் பை மோடுக்கு தான் போகணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் காமிக்குது. நீங்கள் கோட்டக் பிடிக்கத்தா ரிலையன்ஸ் பிடிக்கத்தான் துரத்தி பண்ணுறதுல ரிலையன்ஸ் மட்டுமோ கோட்டக் மட்டுமே ஏதோ ஒன்றில் நின்று இருக்கணும். நீங்கள் இப்போ ரிலையன்ஸ் டவுன் சைடு டவுன் இறங்கிட்டே போகாது, எங்கே இருந்து திரும்புங்கிறத பிடிச்சி இதெல்லாம் செட்டப் கண்டுபிடிச்சி பையிங் நடக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட்ல தான் பிச்சுக்கிட்டான் பாருங்க. தெரியுதா? பண்ணிட்டேன் கம்மியான அமௌண்ட்ல வெளியே வந்துட்டேன். அது வேற. ஆனா அது சூஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துருது. அது இது பார்த்துட்டு இருக்கும்போது அது இந்த மாதிரி சடனா ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடுக்கு வெயிட் பண்றீங்க. பர்ஃபெக்ட் ட்ரேடுக்கு நீங்க வெயிட் பண்ணிலாம் உங்களுக்குன்னு வந்து கிடைக்காது. நீங்க நடக்கிற ட்ரேட்ல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொக்கு மாதிரி காத்திருந்து அது ரிவர்சல்ல பிடிங்க. ஓகே ஓகே. அது மார்க்கெட் ஏறினா இறங்கினா நீங்க ஃபாலோ பண்ற ஸ்டாக்ஸுக்கு ஒரு பேட்டர்ன் அமைஞ்சிடும். அன்னைக்கு இன்ட்ராடே ஒரு பேட்டர்ன் டவுனு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அவர் கேட்டாரு பாருங்க, பிடிஎஸ்டி கதை தான் அது. ஃபுல் டே டவுன் ஆன ஸ்டாக்கு அதுதான் காமிச்சிட்டான் சாயங்காலம். ஸ்டாக்கு சூஸ் பண்றது எப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் தான் எடுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ டாப் ட்ரேடடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் பார்க்க சொல்லுது, எதையாவது ஒன்று. அப்போ அதில் நீங்கள் 1-2ல் ஒன்று கேப்சர் பண்ணுறது. ஒரு ஸ்டாக் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாக் அன்னைக்கு நீங்கள் இப்போ கோட்டக்கா ரிலையன்ஸ்னு பார்க்கும்போது ஆல்ரெடி கோட்டக் தாண்டி போயிடுச்சு, ரிலையன்ஸ்னு பார்க்கும்போது கீழே வந்துச்சு. கீழே வந்த ஸ்டாக் ஏறணுங்கிறதுல காத்திருந்து ஒரு ட்ரேடை பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ பர்ஃபெக்டாக பை செல்லுக்கே வெயிட் பண்ண முடியாது. மறுபடியும் ஸ்க்ரீன் தெரியுதுதான் நினைக்கிறேன். சரி, என்ன இதோட முடிச்சுக்கலாமா? ஸ்கிரீன் மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட்ல சார்ட்டும் 3 ஆயிட்டு போயிடுச்சு. இப்போ கரெக்டா இருக்கு. ஹலோ அண்ணா ராம்குமார், இந்த பிடிஎஸ்டி நான் பாதியில் தான் வந்து ஜாயின் பண்ணேன், 4:30 மேலே தான் ஜாயின் பண்ணேன். இந்த பிடிஎஸ்டி சொன்னீங்க இல்லையா, அது வந்து நம்ம இப்போ ஃபிசிக்கல் ஈக்விட்டியில் அது பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா 2 நாள் T+2 தானே நம்ம டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர்ஸோ இல்லை F&Oவில் தானே அதை பண்ண முடியும் இல்லைங்களா?
ஆமா, நம்ம பேசுறது எல்லாமே ட்ரேடிங் ஆங்கிள் தான். நீங்க கேஷ்லயும் பண்ணலாம். பண்ணா என்ன ஆகும்னா உங்களுக்கு சான்ஸ் ரிஸ்க் இருக்கு. அதாவது நீங்க வாங்கின ஸ்டாக்கு டாப் டெலிவரி ஆகல, நமக்கு டெலிவரி குவாலிட்டி ஸ்டாக்கா இருந்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில இல்லிக்விட் ஸ்டாக்லாம் வாங்கிட்டீங்கன்னா டெலிவரி ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டாக்கை பொறுத்து அதுல அந்த ஏ கிளாஸ் ஸ்டாக்ஸ்னு இருக்கு. ஒவ்வொரு புரோக்கரும் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா பாதகம் இருக்காது. நீங்க நெக்ஸ்ட் டே செல் பண்ணலாம். பட் ஸ்டில் தேர் இஸ் a ரிஸ்க் இன்வால்வ். வராம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. அப்படி ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் மறுநாள் ரொம்ப ரேர். இப்போ கோட்டக்லாம் இன்னைக்கு நேற்று வாங்கியிருந்து இன்னைக்கு 10% ஏறினது ரேரு. அது எல்லா நாளும் அமையாது. ஓகே. சேருமா இறங்குமா? ஓகே, சரி, இதோட செஷன் முடிச்சுக்கலாம். எல்லாம் சைலண்டாக இருக்காங்க. சார் நியோ பார்க்கலாம் சார், யூஎஸ் ஸ்டாக் என்ஐஓ முடிச்சுக்கலாங்கும் போது கரெக்டா யார் இது? சரவணனா? யாரு? எல்லா கலெக்டர் முடிஞ்சு போலீஸ் வர மாதிரி கடைசியா வருவாப்ல. அதான் நான் ஆரம்பத்துலேயே கேட்டேன். கரெக்டா என்ன ஸ்டாக்கு? என்ஐஓ சார், நியோ என்ஐஓ. சரவணன் ரிவர்ஸ் ட்ரேட் எதனா பிடிச்சிங்களா? இல்ல சார், இன்னும் ஆரம்பிக்கல. நான் லாஸ்ட் வீக் ஃபுல்லா பிஸியா இருந்தேன். என்னங்க விஜயதசமியே முடிஞ்சு போச்சு, இன்னும் ஆரம்பிக்கலான்றீங்க? இது நியோ பார்த்தேன், அது மிஸ் பண்ணிட்டேன். இந்த நியோவை 20 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் 3-4 monthsல. இல்ல, நியோன்னா எந்த கண்ட்ரி? என்னென்னமோ காமிக்குது. என்ஐஓ நாஸ்டாக். ஓ, என்ஐஓ நாஸ்டாக் இல்ல, என்ஓஎஸ்சி அதானே? இல்ல சார், அது இல்ல, நியூயார்க்ல வருது. என்ஓஎஸ்சி போடுங்க. என்ஐஓ கரெக்ட். அது ஏடிஆர். அது லைட் போற சத்தமா கேக்குது, பயங்கரமா இருக்கு. இங்க இல்ல சார். ஒருவேளை சரவணன் தான் நமக்கு ஜெட் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷப்பட்டேன். வர இது நான் முதல்ல பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கிட்டு இருக்கலாம் சார். 3 to 26 ஏறி இருக்கு. நீங்க டெஸ்லாவோட காம்படிட்டர் சார், சைனா டெஸ்லா. ஓ, ஓகே ஓகே ஓகே, அப்ப கரெக்ட் தான். அப்ப ஏறலாம். அது ஆல்ரெடி பல மடங்கு ஏறிடுச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண இது இன்னும் 10 டைம்ஸ் போகும், 300 வரைக்கும் போகும்ன்றாங்க. அதை பத்தி பேசலாம் தான் சார். இல்ல, இப்போதைக்கு நமக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்கிரீன் சேஞ்ச் ஆயிடுச்சு சார். ஸ்கிரீனே தெரியலையா? ஏன் ஸ்கிரீன் அடிக்கடி அவுட் ஆகுது? இல்லையே, இப்போ தெரியுது சார், இப்போதான் தெரியும். என்ன நீங்க நானே தெரியுதா? எஸ் கரெக்ட், தெரியுது. தெரியுது சார், தெரியுது. எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் எக்ஸெப்ட் 90. ஆமா, நம்ம இதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப் டு $30 வரைக்கும் தான் போற காட்டுது. 3 நிமிஷம் 90 நிமிஷம் இவ்வளவுதான் இருக்கு. 4 மணி நேரம்ல எவ்வளவு கிளாசிக்கா முடிஞ்சிருக்கு பாருங்க. ஆமா சார், டே வீக் எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் இங்க இருந்து 10 மடங்கு ஏறுமானா நமக்கு எப்படி தெரியும்? அடுத்த மார்க்கெட் சொன்னாதான் நம்ம கேட்க முடியும். எஸ், சோ அதனால வெயிட் பண்ணோம். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும்போது தான் பயன்படுத்தணும். நீங்களா போய் ஃபோர்ஸ்ட் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே சார். சார் மணி 11,800 P நிஃப்டி. நம்ம எப்பவுமே வெயிட் பண்றதே இல்லையே, வெயிட் பண்ணுவோம். அப்படின்னு அது காலையில அந்த
காலையில ஒரு 3 மினிட்ஸ் ஒரு ஜோன் போட்டுது சார். நீங்க இப்ப பாக்குற இடத்துல இருக்கு பாருங்க சார், அந்த இடத்துல அங்கதான் சார் என்டர் ஆனேன் நான் காலையில அந்த 10 o'clock ரேஞ்சில் 9:30 to 9:30 இங்க இருக்கு பாருங்க சார். மேல பை நான் பை போனேன் சார் ஆக்சுவலா. சார் ஏதோ சவுண்ட் கேக்குது. மியூட் பண்றேன் ஒரு நிமிஷம். நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க சொன்ன 3 நிமிஷம் தான் வச்சிருக்கேன். அதான் சார் இந்த 9 அந்த ஃபர்ஸ்ட் 3 கேண்டில்ஸ் பாருங்க சார். ஃபர்ஸ்ட் 4 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஜோன் போட்டுது சார் 3 மினிட்ஸ்ல. ஆமா, இதான் 3 மினிட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் சார், அந்த ஜோன்ல தான் நான் என்ட்ரு அந்த கிரீன் கேண்டில் அப்படியே ஒரு சின்ன ப்ராஃபிட் காமிச்சது. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் சரி இறங்கிட்டு ஏறும் அப்படின்னு பார்த்தேன். அது ஏன் இப்படி கண்டிஷன் எல்லாமே மாறி அது தெளிவா இந்த சைடு வந்து ஒதுங்கிடுச்சு. அது ஆக்சுவலா நேத்தெல்லாம் வந்து நல்ல ஒரு 200 வரைக்குமே ஜோன்ஸ் இருந்தது சார் மற்ற டைம் ஃப்ரேம்ஸ்ல. சரி அதனால அது போன மாசங்கிற மாதிரி அது நேத்து. ஓகே, கதையே மாறி போயிருக்க. ஆமா சார், அது வேற வாய். எக்ஸாக்ட்லி. இல்ல இதுக்காக தான் இப்ப நீங்க இதுல அவ்வளவு துணிஞ்சு எடுத்தீங்கல்ல இந்த ட்ரேடு. ஆமா சார், எல்லா கண்டிஷனுமே நீங்க பார்த்த அதே 3 நிமிஷத்துல மாறி போச்சுல்ல, எல்லாமே மாறிடுச்சுல்ல. ஆமா சார், அதுல வச்சுக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. கட் பண்றது அதுவும் ஆப்ஷன் பண்றீங்க, தெளிவா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதோட முடிஞ்சு போச்சுங்கிறது உங்களுக்கே தெரியாது. நானு அதான் சார் எப்பவுமே அவசரப்பட்டு க்ளோஸ் பண்றேன்னு எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது. கரெக்ட். அது கொஞ்சம் தவறான இடத்துல வெயிட் பண்ணிட்டேன் சார் இன்னைக்கு. சோ நீங்க வந்து ட்ரம்ப் எலெக்ஷன்ல தோப்பாருன்னு நினைச்சுன்னு இருக்கீங்க. அப்ப நான் சார்ட்டை மட்டும் தான் சார் பார்த்தேன், ட்ரம்பே தெரியும். சார்ட் பாருங்க, சார்ட் ஒழுங்கா பார்த்து அதை சார்ட் சொன்னதே ஃபாலோ பண்ணுமா இல்ல, இதே பை சொன்ன சார்ட் செல் மாறிச்சா இல்லையா? கரெக்ட் சார். நான் வேற நிமிஷம் சார்ட்டா பாக்குறேன், நீங்க சொன்ன அதே 3 மினிட்ஸ் சார்ட் தான் பாக்குறேன். நீங்க ஃபார்ம் பண்ணி அது செல்ஃபே எடுக்கலையே. அதான் ஃபார்ம் ஆச்சு, அந்த கிரீன் கேண்டலும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு, குச்சி ஒன்னு போட்டுது, எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்டர் ஆயிட்டேன் சார். இந்த இடம் செல்ஃபே எடுக்கலையே. கரெக்ட். அவங்க உங்களுக்கு இண்டிகேஷன் காமிச்சு கொடுத்துச்சு அது போகலன்ட்டு. ஓகே, அது நீங்க திருப்பி பர்ஃபெக்ட்டா வேற கொண்டு போயிட்டானே. பர்ஃபெக்ட்டா கரெக்ட். நான் வந்து இன்னொரு விஷயமும் பண்ண தவறிட்டேன் சார். உடனே ஒரு சி எடுத்துருக்கணும் இதை க்ளோஸ் பண்ணிட்டு, அதுவும் பண்ணல நான். ஆமாங்க, அதான ட்ரேடிங் டிசிஷன் வந்து நீங்க வந்து கொஞ்சம் டைனமிக்கா இருக்கணும். நீங்க ஒரு அதுவும் 11900 சி வைங்க. 11900 சி. அது சங்கர் கூட சொன்னாரு, இங்க மாறுது அப்படின்னா அந்த 2 ஸ்கிரீனுமே ஓபன் பண்ணீங்க, சி அண்ட் பி ஓபன் பண்ணீங்க, எங்க கண்டிஷன் மாறுதோ அந்த பக்கம் ஆப்போசிட்ல உங்களுக்கு அங்க ஒரு ட்ரேட் இருக்கும், பண்ணிடுங்க அப்படின்னாரு. இது சரி, இது ரிவர்ஸ் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு ஒரே ட்ரேட பண்ணுவோம் அப்படின்ட்டு விட்டேன் சார். இது அடிச்சு தூக்கி இருக்கு பாருங்க சார், சூப்பரா. அதாவது இங்க என்ன பண்ணிருக்கான், காலையில அங்க ஏத்தி காமிச்சு இது பண்ணிட்டான், இங்க இறக்கி காமிச்சு ஏத்திட்டான். அதான் சார், தோசையை திருப்பி போட்டான். மணி பாத்துட்டு இருக்காப்ல. நிஃப்டி கேஷ் வைங்களா, நிஃப்டி கேஷ் வைங்களா, ஐ மீன் நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சர் ஏதாவது வைங்க. அதுலயே பக்கம் 3 மினிட்ஸ்ல வந்து காமிச்சு. நீ அதானே இப்ப மீட்டிங்ல நான் சொன்னேன், நீங்க 3 நிமிஷம் அரைச்சு எடுத்தான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும். ஒரே டார்கெட் தான். என்னங்க இது? காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் இதை ஓட்டலாம். ஒரே வண்டி தான். மணி சொல்லுங்க சார். ஒரு ரவுண்ட் இந்த பக்கமும் முடிச்சிருக்கான், ஒரு ரவுண்ட் அந்த பக்கமும் முடிச்சிருக்கான். நீங்க இப்படி முடிச்சு நின்றா என்ன அர்த்தம்? எந்த பக்கமும் ஒழுங்கா பண்ணாம. கரெக்ட் சார், ஒரு பக்கம் தப்பா பண்ணிருக்கேன் சார். இதுல வேற வெயிட் பண்ணனு வேற சொல்றீங்க. இல்ல சார், அது அதான் எப்பவுமே பண்ண மாட்டேன், பண்ணணும் நிஃப்டில ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் இன்னொரு பெரிய மிஸ்டேக் வந்து அவர் சங்கரி சொல்லியிருந்தாரு, நீ வந்து ஒரு எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பாக்குறியோ அதோடைய பிஇசி ரெண்டுமே ஓபன் பண்ணி வச்சுக்கோ, கண்டிப்பா ட்ரேட் ரெண்டுத்துலயுமே ஒரு ட்ரேட், ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் வரும் அப்படின்னாரு. சரி,
இல்ல ரெண்டு கூட ஓபன் பண்ண வேணாம் மணி. இதுல வந்து கண்டிஷன் மாறிடுச்சுன்ன உடனே அடுத்தது அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுல உள்ள நுழைஞ்சிட வேண்டியதான் கட் பண்ணிட்டு. வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் அப்படிதான் பண்ணிருக்கணும் சங்கர்ஜி. நேத்து பண்ண இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணும்போது பாடம் ஆயிடுது. திரும்ப திரும்ப நாம என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னா சார்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? வேற எதுவுமே நம்ம யோசிக்க கூடாது. ஒரு மிஷின் மாதிரி தான் நம்ம வந்து ஒரு அல்கோ ட்ரேடர் மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன ப்ரோக்ராமிங் கொடுக்குறோமோ அதுதான் அது மிஷின் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த எமோஷன் நியூஸ் லொட்டு லோஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய இமேஜினேஷன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இது மேல போதா ரைட் போ. நேத்து ஏன் அவன் கீழே வந்தா இன்னைக்கு ஏன் மேல போனா? ஏதாவது ரீசன் இருக்கா? ஒண்ணுமே அதனாலதான் எதையுமே பாக்குறது இல்ல. நியூஸ் கீஸ் எதுவுமே பாக்குறது இல்ல. ஐயோ நேத்து என்ன மாதிரி கீழே வந்தான்? அதுக்கு இந்நேரம் மார்க்கெட் 8000 போயிருக்கணும் இல்லையா? அவன் போன வேகத்துக்கு ஏன் இன்னைக்கு மேல போனா? எவனுக்கும் தெரியாது. மார்க்கெட் அவ்வளவுதான், கீழே வந்தா மேல போகும், மேல போனா கீழே போகும். அது எங்க போகுது அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கான கண்டிஷன்ங்கிறது வந்துதான் நமக்கு வந்து ஒரு 9:30 10 o'clock நமக்கு அது தெரிஞ்சிடுது. ஒரு ஜோன் உருவான உடனே அதுல போக வேண்டியது. எவ்வளவு தூரம் போறான், 1 1 2 3 அப்படிங்கறது அந்த கண்டிஷனை வச்சுட்டு RSI வச்சுட்டு ட்ரெண்ட் லைனை வச்சுட்டு அப்படியே மெச்சிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி வைக்க தெரியுமா? இந்த மாதிரி டியூவல் ஸ்கிரீன் சார் டியூவல் ஸ்கிரீன் பண்ணிருக்கேன் சார். பண்ணுவேன். அதோ இருக்கு பாருங்க. 2 ஸ்கிரீன் நீங்க சொன்ன 11,800 900 வச்சிருக்கோமே. இது நிஃப்டி ஸ்பாட்டும் இதுவும் வச்சிருக்கோம். ஸோ எது வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலா டூப்ளிகேட் ஸ்கிரீன் வச்சுட்டு பக்கத்துல பார்த்துட்டு கிளீனா பண்ணிட்டு இருப்பேன். நீங்க அதான் சொல்றேன்ல வந்து அது இறங்கிட்டாலும் அந்த டான்ஜிங் சேனல் கட் பண்ணிட்டு வந்துடும் நினைச்சேன். பட் அது வேற லெவல்ல போயிடுச்சு. வேற லெவல் பர்ஃபெக்ட்டா போயிருக்கு. இதே மிஸ்டேக் நான் நேத்து பண்ணேன். பேங்க் நிஃப்டியில பேங்க் நிஃப்டி பிஇ வாங்கி வச்சிருந்தேன் ஃப்ரைடே. 24,000 பிஇ. அது ஒரு 1000 rupees கீழே வருது அப்படின்ட்டு ஒரு 900 சம்திங் மைனஸ்ல போச்சு அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு தூக்கிட்டான். 210 வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா 440 போயிடுச்சு. சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன பண்ணுறது தெரியாது. என்ன டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க? 3 minutes. அது ஃப்ரைடே வாங்கினது. என்ன டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருந்தீங்க? 3 minutes சார். ஆக்சுவலா நிஃப்டி இன்னைக்கு இவ்வளவு தெளிவா இருந்திருக்கு. பர்ஃபெக்ட். அது முடிச்சு 1 hour பாருங்க. 1 hourல கிளீனா காமிச்சிட்டான் எங்க போறான்னு. இதுல பெண்டிங் டார்கெட் அது இதெல்லாம் பார்த்து நாளைக்கு கேப் அப் தான். இல்லைன்னா இன்னைக்கு மாதிரி கீழே இறக்கி ஒரு கோடு கழிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல போகலாம். கீழே வந்தாலும் இதுதான் worst case scenario. அதான் நிஃப்டி 12,050 ஒரு சிஇ வச்சிருக்கேன். அது என்ன தெரியல. அப்படின்னா 12,050 12,000 20 தானே வித்துட்டு இருக்கான். 20 30 ஆமா இப்ப 15 ரூபாய் 16 போயிடுச்சு. அப்படியே அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம்ல. நீ 12,000 ரவுண்ட் நம்பர். அதுல நிறைய கும்பல் இருக்கும். ஏறிச்சுன்னா அதுவும் ஏறும். டைம்ல சரி நல்ல பொசிஷன் இருக்கு. நல்ல காமிச்சது 3 minutesல. பார்க்கலாம் நாளைக்கு கேப் அப் அப்படின்னாக்கா அப்படியே ஒரு லாட் கொஞ்சம் அதிகப்படுத்திங்க. நாளைக்கு நல்ல ஒரு கண்டிஷன் வந்தது அப்படின்னா. இல்ல அதான் கீழே வர நான் லாட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஒரு லாட்டை. ஓ அப்படியா? சரி சரி. கீழே வர ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தேன். சார் நாளைக்கு சப்போஸ் இறக்கி ஏத்துறான்னா அந்த லெவல்ஸ் பார்த்துங்க. இறக்கின உடனே பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஏறும்போது உங்களுக்கு இதாகும். ஓகே சங்கர். இல்ல நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டேன். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல. இல்ல இப்ப மணி கூட அப்படிதான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகி நீ காலையில இருந்து உட்காந்துருக்காரு. அந்த ப்ரிப்பரேஷனே வேணான்ற நான் கண்டிஷன் எப்படி இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிட்டேன். இல்ல ஜி இதுக்கு மேல ஏன்னா 102ல ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஏன்னா 15 16 போயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆவரேஜ் பண்ணிட்டே வந்து இப்போ ஒரு 48க்கு ஆவரேஜ் பண்ணிருக்கேன். ஓ அது இறங்குற போது நீங்க அது முன்னாடியே கால்ஸ் வாங்கி இன்னும் அதை ஆவரேஜ் பண்ணிருக்கீங்க. சரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நான் அப்படியே வெளியே வந்துட்டு நான் ஆப்போசிட்ல பண்ணிருக்கேன். இல்லைங்க இப்ப இந்த கண்டிஷன் தான் நீங்க பண்ணிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? இப்ப படத்துல பாக்குற மாதிரி அது எப்ப இறங்கிச்சோ அப்ப கால் வாங்கிருக்கீங்க. அதுல இருந்து அப்படியே ஆவரேஜ் பண்ணிட்டு வரீங்க இல்லையா? அது தேவைங்க. அந்த கால் நீங்க ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வச்சுக்கலாம். இல்ல க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஒரு புட்டு வாங்கியிருந்தீங்கன்னா எங்க ரிவர்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல நீங்க திருப்பி மாத்திக்கலாமே.
அதுதான் அதுதான் அது பெரிய பிரச்சனை. இல்ல அதுதான் நீங்க ஆக்சுவலி கத்துக்கணும். இப்போ யார் வேணாலும் வந்து தப்பான ஒரு இது நம்ம வந்து அந்த பொசிஷன் நம்ம வந்து எடுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் முதல்ல அப்படிதான் ஏமாத்தும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அது கிளியர் ஆயிடும். இந்த மீட்டிங்லயே நம்ம மக்கள் சொல்றது அதுதான். முன்னாடி சொல்லியிருப்பாரு பாருங்க, ஒரு 10:30 மணி வரைக்கும் நீங்க பொசிஷன் எடுக்காம வெயிட் பண்ணி என்ன மார்க்கெட் என்ன சிக்னல் கொடுக்குது அப்படிங்கறத கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜோனே உருவாகும். ஒரு ஜோன் உருவானதுக்கு அப்புறம் நீங்க நுழையலாம். இப்ப மணி பண்ணாரு பாருங்க, அவருக்கு ஜோன் உருவாயிதான் அவர் நுழைஞ்சிருக்காரு. இதை மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஏதோ நம்ம வாங்கிட்டோம்ன்றது கடைசி வரை வச்சுட்டு ஆவரேஜ் பண்ணுறது அவசியமே கிடையாது. ஆவரேஜ் பண்ண வேணாம்ன்றது அந்த எப்பவுமே சொல்றது. அப்படி நீங்க பண்ண வேண்டிய கண்டிஷன் மாறிடுச்சு அப்படின்ன உடனே நீங்க வந்து அடுத்த பினா சி போயிடுங்க, சினா பிக்கு போய்க்குங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம். இந்த லாஸ் நீங்க இமீடியட் அதான் சொல்லியிருக்காரு, அது மல்டிஃபோர்டா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்க எடுத்த இது வந்து அது டிசிஷன் தப்பு அப்படின்னா நீங்க வந்து ஆப்போசிட் போனீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கறத அவர் இதுக்கு முன்னாடி பல முறை சொன்னது. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகே ஓகே. சரி, நீங்க முடிச்சிக்கலாமா? அண்ணா கடைசியா வரணும், நான் ஒருத்தர் வந்திருக்கேன் டைம். சொல்லுங்க. ஹலோ. ஆனா ஒரே ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். ஈக்விட்டி ஒரு டைம் வாங்கினேன் நான், ஐடிசி ஒரு டைம் வாங்கினேன். வாங்கும்போது அந்த போர்ட்ஃபோலியோல பார்க்கும்போது கரெக்டாக அது வேலை செய்யல. மறுநாள் தான் அது ஆட் ஆச்சு. விற்கும் போதும் அதே மாதிரி பார்த்தேன், அந்த அந்த டிரான்சாக்ஷன் க்ளோஸ் ஆகல, மறுநாள் தான் க்ளோஸ் ஆச்சு. அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஈக்விட்டி மட்டும் இல்ல, க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு புரியலையே. அது நான் வந்து செல் பண்ணிட்டேன். செல் பண்ண அப்புறம் போர்ட்ஃபோலியோல வேல்யூ வந்துட்டே இருந்தது. ஏன் வந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல. பை பண்ணும்போது அதே மாதிரி தான் காமிச்சிச்சு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? T+2 சொல்றாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, உங்களுக்கு எங்க காமிக்குது? உங்க ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ல காமிக்குதா, டிமேட்ல காமிக்குதா, என்ன? டிமேட் அக்கவுண்ட்ல நான் வந்து ஒரு பர்టిక్యులர் ஐடிசி டிமேட் எப்பயுமே T+2 days ஆகும். அதனால உங்க அக்கவுண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் டே தான் மூவ் ஆகும். பட் அந்த இப்போ நான் வந்து 167 வாங்கினேன். ஸோ விற்கும் போது 174 என்னவோ விற்றேன் நான். ஸோ அந்த நிமிஷத்துல விற்கும் போது அந்த என்ன ப்ராஃபிட்டோ அது எனக்கு வந்துருமானா, இல்ல என்ன மாதிரி? இல்ல 2 நாள் கழிச்சு என்ன பொசிஷன்ல அதுதான் எனக்கு இதாகுமா? இல்ல, நீங்க என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப நீங்க வாங்கினது ஒரு ரேட்டு, எவ்வளவு ஷேர் வாங்கியிருப்பீங்க? ஒரு 10 100 எவ்வளவு வாங்குனீங்க? ஒரு 35 குவான்டிட்டி வாங்கினேன். அந்த குவான்டிட்டி வாங்கினது தான் உங்களுக்கான ரேட்டு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு வித்தீங்க? ஒரு 4 நாள் கழிச்சு வித்தேன். 4 நாள் கழிச்சு என்ன ரேட்டுக்கு வித்தீங்க? 174? ஆமாண்ணா ஆமாண்ணா. அப்ப அதுதான் உங்க செல்லிங் ரேட்டு. ஓகே ஓகே. சோ இடையில வாங்குனீங்க, வித்துட்டீங்க. பட் நீங்க வாங்குனது வித்தது டெலிவரி வாங்குனீங்க, டெலிவரி வித்தீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. அது சிஎன்சி தான் வாங்குனேன். டெலிவரி கேஷ் அண்ட் கேரி பண்ணிருக்கீங்க. அப்ப டெலிவரி வாங்கியிருக்கீங்க. வாங்குனது உங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கும் T+2 டே. மண்டே வாங்குனீங்கன்னா புதன்கிழமை உங்க அக்கவுண்ட்ல வந்துரும், டிமேட் அக்கவுண்ட்டுக்கு. இப்ப நீங்க 4வது நாள் வியாழக்கிழமை விற்கிறீங்கன்னா அதே மாதிரி உங்க அக்கவுண்ட்ல மறுநாள்ல இருந்து போயிடும். நீங்க வித்தது வாங்கினது வந்துடுச்சு போயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் 1 டே. நீங்க இருக்குதுன்னு நினைச்சிட்டு மறுபடியும் வித்துறக்கூடாது. ஓகே. சோல்டு. ஓகேண்ணா. அது உங்க புரோக்கருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே மூவ் பண்ணிடுவாங்க ஷேர். பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கலன்னா நீங்களா மேனுவலா மூவ் பண்ணணும். அதாவது நீங்களே டிமேட் அக்கௌண்ட் லாகின் பண்ணி நீங்களே மேனுவலா அவங்க புரோக்கர் அக்கௌண்ட் மூவ் பண்ண. அது மாதிரி எந்த புரோக்கர் வச்சிருக்க மாட்டாங்க, அது ரிஸ்க்குன்ட்டு. ஸோ உங்ககிட்ட பிஓஏ வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களே உங்க அக்கௌண்ட் வாங்குறதுக்கு அத்தாரிட்டி மாதிரி அவங்களே விற்கும் போது அத்தாரிட்டியா கொடுத்துருப்பீங்க பிஓஏ. வாங்குறத விக்கிறத நான் பார்க்கணும் இல்லீங்களா? நீங்க வாங்குனது வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும், வித்தது போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கணும் ஆஃப்டர் ஃபியூ டேஸ். அவ்வளவுதான். பட் அவருக்கு அந்த சேம் டே ஈவினிங்கே அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷனே வந்துருமே சார் என்எஸ்டிஎல்ல இருந்து? ஆமா, அதுவும் நடக்கும். அதுல மிஸ்ஸே ஆகாது அவருக்கு. சோ இல்ல, இமெயில் வந்துரும், என்எஸ்சில இருந்து இமெயில் வரும், புரோக்கர் ஸ்டேட்மெண்ட் வரும், பல கன்ஃபர்மேஷன் இருக்கு. நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்கு அவருக்கு. இல்ல இது மத்ததெல்லாம் பண்ணும்போது எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் எதுவுமே இல்ல. ஈக்விட்டி பண்ணும்போது மட்டும்தான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோல செக் பண்ணும்போதே வந்து ரொம்ப டிஃபரன்ஸ். புரோக்கர் எந்த புரோக்கர்னு தெரியல, அந்த புரோக்கர் வந்து சிங்க் பண்றதுக்கு லேட் பண்றாங்கன்னு அர்த்தம். டேட்டா சிங்க் ஆகுறதுக்கு லேட் ஆகுது. பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு 12 o'clock தான் சிங்க் பண்ணுவாங்க டேட்டா, ஜெரோதா பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதனால உங்களுக்கு நைட்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதனால அந்த மாதிரி கூட இருக்கலாம், டிலேடா காமிக்கும். ஓகேண்ணா ஓகே. அண்ணா இந்த டபுள் ஸ்கிரீன் வைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஒரே சார்ட். டபுள் ஸ்கிரீன் கீழே இருக்கு பாருங்க, டபுள் பெயின் தெரியுதா இங்க? ஆமா 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 ஆமா. அதை கிளிக் பண்ணீங்கன்னா 2 ஸ்கிரீன் வந்துடும். நீங்க எந்த ஸ்கிரீன்ல சார்ட் மாத்தணும்னு நினைக்கிறீங்க அங்க ஒரு கர்சர் அமுத்திட்டு அதே சிம்பிள் சர்ச்ல போயிட்டு எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை டைப் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் அங்க லோட் ஆயிடும். ஓகேண்ணா ஓகே ஓகே. தேங்க்யூண்ணா. அது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. ரேண்டமா இன்ஃபி போட்டா இன்ஃபி கூட கரெக்டா அப்படியே பர்ஃபெக்ட்டா நடந்திருக்கு. அப்படியே ரிலையன்ஸ் மாதிரி இல்ல சார்? அதுதான் சொல்றேன், அதே மாதிரி இருக்கு, அதே பேட்டர்ன். இவனுங்க எல்லாம் தீபாவளி ஒரே கடையில துணி தைக்கிறானுங்க சார். அதைத்தானே நம்ம கண் கூட பாக்குறோம், இவனுக்கு என்ன பண்றானுங்கன்ட்டு. இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே முடிச்சுக்கலாமான்னு கேட்டதான் மக்கள் பேசுறதுக்கே வருவாங்க நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் நானும். ஒவ்வொரு 4 மணிக்கு ஆரம்பிக்கும் போது மீட்டிங் முடிச்சுக்கலாமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், கடை மக்கள் வருவாங்க. இவரு ஜோசப் இருக்காரு, பேசுவாரா? ஆபீஸ்ல தான் இருக்காரா? அவரு சைலண்டா இருக்காரு. ஓகே. ஆமா சார், ஆபீஸ்ல இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க சார் தேங்க்யூ. வேற சீதான்னு இருக்காங்களா? அவங்க யுஎஸ் மேடமா? இது வேற சீதாவா தெரியல. இல்ல சார், நான் இந்தியா தான். ஓ ஓகே. இன்னொருத்தங்களும் இருக்காங்க சீதான்ட்டு. ஓகே 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 சார், நான் ஆதித்யா பிர்லா பேஷன் வாங்கியிருக்கேன். ஸோ அது எப்படி போகும்னு தெரியல. டார்கெட் வந்து டெய்லியில 172 காட்டுது. என்ன சிம்பிள்? ஏபிஎஃப்ஆர்எல் ஈக்விட்டி தான். அதான் ஏபிஎஃப்ஆர்எல். ஓகே. அருமையா இருக்க. எங்க வாங்குனீங்க சார்? நான் ஆக்சுவலி நான் பார்த்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 3 ஷேர் வாங்கினேன் 146க்கு. அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸே ஆனதுனால 172ல மறுபடியும் வாங்கினேன் ஒரு 150 ஷேர்ஸ். பட் ஆனா அந்த இதுக்கான டார்கெட்ஸே இல்ல. அது ஒரு நாள் மட்டும் டெய்லில டார்கெட் கிளியரா இருந்திருக்கு உங்களுக்கு. நீங்க 146 எப்படி வாங்குனீங்க? 172ல எப்படி வாங்குனீங்க? எதை பேஸ் பண்ணி? ஃபர்ஸ்ட் ஒரு நாள் நான் ஒரு 2-3 நாள் கழிச்சு 172ல வாங்கினேன். அந்த அன்னைக்கு மட்டும் அது ட்ரேட் அதிகமா போனுச்சு. 172க்கு மேல கிராஸ் ஆயிடுச்சு. இல்ல நீங்க எந்த டைம் ஃப்ரேம் பார்த்து வாங்குனீங்கன்னு கேக்குறேன். எதை பேஸ் பண்ணி வாங்குனீங்க? அப்போ சார் ரேண்டமா வாங்கிட்டேன். அந்த டைம் எந்த டைம் ஃப்ரேமும் பார்க்காம அது 170க்கு மேல 178 மேல போனதுனால. அதுக்கு நாம என்ன பதில் சொல்றது? ரேண்டமா ஆக்சுவலா ஏபிஎஃப்ஆர்எல் கிளாசிக் ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு. இது வாங்குற லெவல்ஸ் தெரியுது, எவ்வளவு மாசம் வாங்குற இடத்துல இருந்திருக்கான்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பிச்சது. முந்தா நாள் டார்கெட் கூட அடிச்சிருக்கு. எக்ஸாக்ட்டா டார்கெட் அடிச்சு அதுக்கு மேலயும் போயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு மேல அது இன்க்ரீஸ் ஆகும். பட் டார்கெட் அடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பெண்டிங் டார்கெட், அதுக்கு அடுத்தது இந்த பெண்டிங் டார்கெட். சோ இப்படிதான் இது. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச்டு 172 ரீச்டு முந்தா நாள். அடுத்தது 187, அடுத்தது 200 பிளஸ் ஏதோ அப்படி அடுத்தடுத்து. ஸோ இதுதான் லாங் டைம் ஃப்ரேம் டார்கெட். டெய்லியை பொறுத்த வரைக்கும். மந்த்லி இப்போதான் திருப்புது. ஸோ டெய்லியில அதோட டார்கெட் அடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டுக்கு அடுத்த சான்ஸ் 187. தேர்ட் ரவுண்டு தான் இது. அந்த நெக்ஸ்ட் சான்ஸ் 187க்கு எப்படியும் ஒரு மாசம் ஆகுமா சார்? அது எவ்வளவு நாள் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஆனாங்க வரும். அது 2 நாள்லயும் வரலாம், ஒரு நாள்லயும் வரலாம், ஒரு மாசம் கழிச்சும் வரலாம். அது யாருக்கும் தெரியாது. ஓகே சார். அது மட்டும் தெரிஞ்சதுன்னா நாம தாங்க உலகத்திலே பெரிய பணக்காரர். ஆமா, என்னைக்கு வரும் தெரிஞ்சா நம்ம கண்ணை மூடிட்டு நாளைக்கு வரும் நாளானிக்கு வரும்னா நாங்க எல்லாம் வாங்கி கூச்சிட மாட்டோம். ஆர்டி ட்ரக்ஸ் வாங்கியிருக்கேன் சார். அது 800 இருக்கும் போது வாங்கினேன். அதுவும் ரேண்டமா வாங்குனீங்களா? எப்படி வாங்குனீங்க? இல்ல சார், அது டெய்லி சார்ட் பார்த்தேன் ஸ்டார்டிங் டைம். அப்போ
டெய்லி சார்ட் பார்த்தேன் 2000 கிட்ட போகும் அப்படின்னு காட்டுச்சு. டெய்லியில இருக்காதுங்க, அது மந்த்லியில இருக்கும்னு நினைக்கிறேன். அதான பார்த்தேன். அதான் மந்த்லி இது வரைக்கும் பாருங்க, மந்த்லினா வருஷ கணக்குல ஆகும். சரஸ்வதி பூஜைக்கு புக் வைக்கிற மாதிரி நீங்க அடியில அதை கொண்டு போய் வச்சிருங்க, திருப்பி கூட பார்க்காதீங்க. அது 2000 வரும்போது வித்தீங்கன்னா போதும். ஓகே. ஆமா, இந்த பாத்துட்டீங்களா? அந்த டார்கெட் பாத்துட்டீங்கல்ல, கேஷ் தானே வாங்கிருக்கீங்க, ஈக்விட்டி வாங்கிருக்கீங்க, அந்த டார்கெட் பாத்துட்டீங்க. அது போற வரைக்கும் அதை மறந்துட வேண்டியதான், அதை அப்படியே வச்சிருங்க. ஓகே. அவ்வளவுதான். அந்த பொறுமை தான் உங்களுக்கு ஈக்விட்டில வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இல்ல அப்படின்னாக்கா அது கஷ்டம். அதனால இப்ப அது கீழே இறங்கி எல்லாம் ஒரு கேம் முடிச்சுட்டு அவன் மேல போவான். ஏங்க அவன் வந்து 150ல இருந்து 1000 ரூபாய் ஏறி இருக்கான். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ரேலி. கரெக்டா இல்லையா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸ்டார்டிங் அது 800ல இருக்கும் போதே ஓகே இது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகணும், கீழே இறங்காதுன்னு நினைச்சிட்டேன். சார்ட் எல்லாம் பார்த்துட்டு கீழே போகுது. ஓகே சார், கீழே போனா மேல போய் தான் நான் எப்படி அடுத்த வருஷம் மேல போயிடும். ஆமா, இதெல்லாம் ஈக்விட்டி ஸ்டாக், இதெல்லாம் வேற. ஏன்னா இட் ஹேட் a huge rally in few monthsல. தெரியுதா இல்லையா படமே? ஆமா சார். ஹியூஜ் ரேலி. அப்போ ஹியூஜ் ரேலியான ஸ்டாக்கு கொஞ்சம் சுணங்கும். இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, வெளியே வருவாங்க. இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க வாங்கினவங்கெல்லாம் கொஞ்சம் பீதி ஆகணும் இல்லையா, அவங்கெல்லாம் கழண்டுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க மந்த்லி பார்த்து வாங்கியிருக்கீங்க, ஆமா. ஆனா வாங்கின இடம் தப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மந்த்லி பாத்துட்டீங்க, டார்கெட் தெரிஞ்சிருச்சு. மத்த டைம் ஃப்ரேம்ல என்ன நடந்திருக்கு? ஏன்னா டெய்லியில உங்களுக்கு வந்து எப்பவுமே டெய்லி டார்கெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் கீழே போயிட்டு எல்லா ரவுண்டையும் முடிச்சுட்டு பெண்டிங் டார்கெட் என்னென்ன கீழே இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் திரும்ப மேல வரும். அப்ப எங்க ரிவர்ஸ் ஆகுதோ, நம்ம ரிவர்சல் ட்ரேடுன்னு ஒவ்வொரு மீட்டிங்ல பேசுறோம் இல்லீங்களா, டெய்லியில ரிவர்ஸ் ஆக போகுது, அப்பதான் வாங்கணும் அடுத்த ரவுண்ட் வாங்கணும். அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது கூட நீங்க வேணா ஆவரேஜ் பண்றதுதான் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வாங்கி போறதா போடலாம். இல்ல வேற இந்த மாதிரி ஸ்டாக் நீங்க பார்க்கும்போது டே சார்ட் முதல்ல பாருங்க. டேல உங்களுக்கு வந்து டார்கெட் இருக்கு அப்படின்னா மத்த டைம் ஃப்ரேம்ல எதுல வந்து கீழே ஒரு 1 hour 2 hours ஏதாவது கீழே காமிச்சதுன்னா அந்த இடத்துல கீழே வந்து ரிவர்ஸ் ஆகும்போது வாங்கினீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட் தான் காட்டும். ஓகே ஓகேண்ணா, மறுபடியும் எப்படியும் 500 கிட்ட அப்படி இல்ல அப்படின்னா இப்ப இதே ஸ்டாக் நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா, இப்ப இதே மந்த்லி டார்கெட் நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா, இது எங்க வாங்கணும்னா 1000 தாண்டும் போது வாங்கணும். புரியுதுங்களா? அது ஃபைனலா போய் அடிச்சிருக்கு பாருங்க. மட்டும் வாங்கணும். ஆமா, ஃபைனலா போய் அடிச்சிருக்கு இல்லைங்களா, அது எப்ப அது கிராஸ் பண்ணுதோ அப்பதான் அந்த ரேலி நடக்கும், அப்பதான் நீங்க வாங்கணும். இது என்ன லோயர் சர்க்யூட் அன்னைக்கு? ஆமா, அது வந்து லோயர் சர்க்யூட் இப்ப அடிச்சிட்டு இருக்கான் மேல போனதுக்கு அப்புறம். ஸ்டார்டிங்லயே லோயர் சர்க்யூட் அடிச்சிருச்சுனா அதான் இன்னைக்கு 2 டைம் அடிச்சிருக்கேன். ஓ ஓகே ஓகே ஓகே. அப்பர் சர்க்யூட் அடிச்சு மேல போனால அதுக்காக அவன் திரும்ப லோயர் சர்க்யூட் அடிச்சு கீழே வரான். ஓ, இது அப்பர் சர்க்யூட் அடிச்சதா? ஆமா, அப்பர் சர்க்யூட் அடிச்சதால மேல போறான். ஆமா, ஒரு ரேலி பாருங்க, அது ஃபுல்லா அப்பர் சர்க்யூட்டாவே தான் இருக்கும். அடப்பாயிங்களா. அது லோயர் சர்க்யூட் அடிக்கும்போது தான் நான் வந்து அப்பர் சர்க்யூட் அடிக்கணும்னு வாங்கியிருக்கேன். இல்ல இப்ப வாங்குற இது மெத்தட் தெரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? நீங்க எது வாங்குறீங்களோ அதுல வந்து பெண்டிங்ல எதெல்லாம் கீழே போற டார்கெட் இருக்கோ அதெல்லாம் முடியுதான்னு முதல்ல லெவல்ஸ் நோட் பண்ணி கவனிங்க. சரிங்க. அது திரும்பறதுக்கு அலர்ட் போட்டு வைங்க. அங்க திரும்பும் போது நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல், அதுக்கப்புறம் அது மேலதான் போகும் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து சொல்றது. அது மாதிரி நீங்க அதை கவனிச்சு வாங்க. வெறும் டேல ஒரு டார்கெட் பாத்துறீங்க அப்படின்றதுனால ரேண்டமா வாங்குறதெல்லாம் தப்பு. கரெக்டா அது லெவல்ஸ் புரிஞ்சுட்டு வாங்கணும். இல்ல அந்த மேஜர் டார்கெட் எது பாக்குறீங்களோ அதுல டான்ஜென்ட் சேனல் கட் பண்ணும்போது அந்த ரேஞ்ச் அது பிரேக் பண்ணும்போது வாங்கலாம். ஓகேண்ணா. ஓகே ஓகே, தேங்க் யூ அண்ணா. தேங்க் யூ. சங்கர்ஜி எனக்கு ஒரு கிரிப்டோ நியூஸ் போட்டிருந்தீங்க. ஆமாங்க, ஏதோ நீ ட்விட்டர்ல பார்த்து அதை அப்படியே ஷேர் பண்ணேன். பிடிசி பாத்தீங்களா இந்த 20 daysல $3000-3500 மேல போயிருக்கான். ஆமா, அது ஏற்கனவே அது டார்கெட் காமிச்சு தானே அது போயிடுச்சு. அது ஒரு அன்புக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், நான் அவர்கிட்ட யாரோ வாங்கினாங்க அப்படின்னு ஏதோ ஒரு மெசேஜ். பட் அதுக்கு முன்னாடி அது அழகா போட்டிருந்தான், செட்டிங் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கிச்சு நினைக்கிறேன். ஆமா, இந்த 20 daysல கரெக்டா சொல்லி வச்சு $13,500 போயிருக்கு. அது பெரிய டார்கெட் இருக்கு ஆக்சுவலி. என்னது எல்லாமே கிரீனா இருந்தா என்ன அர்த்தம்? 17,584 அடுத்து வீக்லி. மந்த்லி அப்படியே காமிச்சிடுங்க, சந்தோஷப்பட்டோம். மந்த்லி தான்
நுழைஞ்சிட்டான். 30,549. அடுத்த கேண்டில் வந்துட்டா கொஞ்சம் சேஃப் ட்ரேட் கூட பண்ணிடலாம். இப்ப இந்தியால வேற அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா ஒரே கேண்டில் அதை அடிச்சாலும் அடிப்பான் விடுங்க. இல்ல இது நம்ம எப்ப பார்த்தோம், நம்ம இதே செஷன்ல ஒரு இடம் 9,000 சில்லற பார்த்தோம், 10,000 கீழே. அப்பல இருந்தே புல்லிஷா தானே இருக்குன்னு பார்த்துன்னு இருந்தோம். இந்த 20 நாளைக்கு முன்னாடி 20 நாள் இருந்து பாருங்க, இந்த 20 டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த $3,500 இருக்கு பாருங்க. கரெக்டா 7 யாரோ ஹியூஜ் பை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ், அதுல இருந்து அது வந்து ஏறிட்டு பட்டாயங்களே பெரிய வாங்கினா அவன் விற்பான். அவனுக்கு ஒரு எக்ஸிட் கொடுப்பான்ல, அன்னைக்கு தொப்புன்னு கீழே இறங்கும் 3,000 பாயிண்ட். இது மேல அது சார் அது வந்து பேபால் வந்து அதை பிடிசி பேமெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது ரொம்ப ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பண்றது அப்பாட் ஏறி போயிருந்தா நம்ம எப்ப ட்ரேட் இல்ல இது 100,000 1 மில்லியன்லாம் போகும் ஒரு காயின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளோ ஏன்னா இன்ஃப்ளேஷன்ல சப்ளைஸ் ரொம்ப கம்மி, வாங்கினவங்க யாரும் விற்கல, கையில வச்சிட்டு இருக்காங்க. பெரிய கேம் இது. அப்படி போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது பெரிய ஒரு திரைக்கதை வசனை எழுதி அது கீழே இறக்கிடுவாங்க 10,000. கவலைப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டாங்க மார்க்கெட்ல. இப்போதைக்கு 30,000 கண்ணுக்கு தெரியுது. இப்போதைக்கு லெஃப்ட் சைட்ல படம் போட்டான் இல்லையா உங்களுக்கு, எவ்வளவு தூரம் ஏத்துறானோ அங்கேருந்து ஒரு மலையை போட்டு கீழே இறக்கிட்டான் பாருங்க, அவ்வளவுதான். ஆமா சங்கர்ஜி, நீங்க சொன்னது அது ஐ திங்க் 2018 நினைக்கிறேன். 2018 எண்ட்ல வந்து 20,000 சம்திங் டச் பண்ணாங்களா பிடிசி. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா நெகட்டிவ்ஸாவே. அதெல்லாம் விடுங்க, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவன் வாங்கும்போது நம்ம வாங்குறோம், அவன் விற்கும் போது நம்ம விற்கிறோம். கரெக்ட்டுங்களா? அது கரெக்ட். அதான் நான் சொல்றேன், அதுக்கு அது கண்டிப்பா அந்த 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 ஹை பீக்ல போகும்போது ஒரே நெகட்டிவ் நியூஸாவே வந்துட்டு இருந்தது அதை பத்தி. அதான் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கீழே 4,000 கீழே போச்சுல அது. இல்ல அது நான் ஃபாலோ பண்ணல, பட் அதுதான் நடக்குது எல்லாத்துலயுமே. நீங்க இது பிட்காயினை விடுங்க, எல்லாத்துலயுமே அப்படிதான் நடக்குது. கரெக்ட். ஆல்மோஸ்ட் 20,000ல இருந்து 3,000க்கு வந்திருக்கான் அந்த ரேலி. விப்ரோ பாருங்க, விப்ரோ நல்ல ரிசல்ட், அட்டகாசம் ஆகும். நாங்க என்னாச்சு விப்ரோ என்னைக்கு ரிசல்ட் வந்து அன்னில இருந்து பாதாளத்துல போயின்னு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏத்தி முடிச்சிட்டான் அந்த கேம். இந்த மாசம் ரிசல்ட் வந்த எல்லா ஸ்டாக்குமே அப்படிதானே இருக்கு. ஆமாங்க, அதுக்கு முன்னாடியே அது முடிச்சிட்டான் இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கி வித்து எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஆனா ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்து எல்லாம் கதறிட்டு இருந்தாங்க விப்ரோ எல்லாமே ட்விட்டர்ல டெய்லி கதறாங்க. நீங்க வேற ஏறினாலும் கதறானுங்க, இறங்கினாலும் கதறானுங்க, எல்லாத்துக்கும் கதறானுங்க. சைட்வேஸ்ல தான் அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்க போல, நீ மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கானுங்க ஆப்ஷன் விக்கிறதுனால. விப்ரோ டவுன் சைடு முடிச்சா ரிவர்ஸ் ஆகுது. ஆமா, அது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டான். ஹெவியா இறங்கி இருக்கு. கேப் டவுன்ல பெரிய கேப் டவுன். இன்னைக்கு ஃபுல் டே டவுனா? லாஸ்ட் மினிட் தான். அப்ப லாஸ்ட் மினிட் இங்க எல்லாமே வாங்கி இருக்காங்க நாட்டுக்குதா. இல்ல கடைசி நேரத்துல லிஃப்ட் கொஞ்சம் ஏறிச்சு, அதை பேஸ் பண்ணி அவனுக்கு ஏத்திருக்கான். இது ஒரு கேண்டில் ஏறினா அவன 10 கேண்டில் ஏத்துவான். ஓகே, பேட்டர்ன் இப்ப எல்லாம் தெளிவா தெரியுது. ஃபைன், சரி இதோட முடிச்சுக்கலாம். நம்ம டீ சாப்பிட போகணும். நாங்க எங்க ஆபீஸ்ல இருக்கோம். ஏதாவது ரெசார்ட்ல போய் டீ சாப்பிட போறீங்களா சார்? என்ன ரெசார்ட்ல எங்கேயாவது போய் டீ சாப்பிட போறீங்களா? நாங்க என்ன மேடம் குஷ்புவா? நாங்க இங்க ரோட் சைடுல இருக்கிற கடைக்கு போக போறோம். ஓகே ஓகே, பாய். Thank you. Okay, bye. Bye everybody. Thank you very much. Bye.